ஹலோ. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இது என்னுடைய ஃபர்தர் தமிழ் வீடியோ. ஸோ, முதல்ல ஒரு 2, 3 வீடியோ வந்து அ இந்த +2 ஸ்டூடண்ட்ஸ்க்காக. அப்புறம் பேசிக்கா டேட்டா அனாலிசிஸ், டேட்டா என்ஜினியரிங் யாரெல்லாம் பண்ணலாம்? அதுல என்னலாம் இருக்கு? அப்படின்னு பார்த்தோம். பட் ஒரு விஷயம் இந்த வீடியோ பண்றதுக்கு ஒரு முக்கியமான தூண்டுதல் என்ன அப்படின்னு பார்த்தா, நான் ரொம்ப நாளா வந்து ஐ மீன் ஆரம்பத்துல இருந்தே தமிழ்ல பெருசா ஆ டெக் சேனல்ஸ் நான் பார்த்ததில்ல. அதே மாரி லேர்னிங் கன்டென்ட்டும் நான் பெருசா அ தமிழ் யூடியூப் சேனல்ஸ்ல பார்த்ததில்ல. அதுக்கான தேவையும் பெருசா வந்ததில்ல. ஆ அண்ட் நான் மோஸ்ட்லி புக்ஸு, வ்ளாக்ஸு, லெக்சர்ஸ் ஃப்ரம் சம் காலேஜஸ் அந்த மாரிலாம் தான் பார்த்து அ படிக்கிறது உண்டு. அப்புறம் பேப்பர்ஸ் இதெல்லாம் பார்க்கறது உண்டு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது, ஆ ஃபார் பாஸ்ட் ஃபியூ டேஸ் லைக் கொஞ்ச நாளா கடந்த சில நாட்களா வந்து, ஓகே இவ்ளோ பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஏன் வந்து நம்ம ஒரு யூடியூப் வீடியோ ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? அப்படிங்கும்போது, ஓகே தமிழ்ல பண்ணலாமா? இது வந்து இந்த +2 சீசன்லாம் முடிஞ்சபோது நெறைய பேரு கேட்டுட்டு இருந்தாங்க. லைக் ஏஐ கோர்ஸ் எடுக்கலாமா? சில ஏஐ கோர்ஸ் எடுக்காதீங்க. அ அது வேஸ்ட்டு. அது மாரிலாம் சொல்லிட்டு இருக்கும்பொழுது, எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சு. என்னுடைய அப்சர்வேஷன் ஒண்ணு இருந்துச்சு. அத தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்படி இருக்கும்பொழுது, ஓகே இத எக்ஸ்டெண்ட் பண்ணி நாம வந்து டேட்டா சயன்ஸ், மெஷின் லேர்னிங் பத்திலாம் நம்ம வந்து கன்டென்ட் போடலாமா? அ சோ தட் வந்து வி கேன் ஹெல்ப் மெனி பீப்பிள். நெறைய பேத்துக்கு வந்து உதவி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது, ஓகே நாம வந்து அப்படி என்னதான் கன்டென்ட் இருக்கு அப்படின்ட்டு பார்க்கறதுக்காக கொஞ்சம் நெறைய தேடி பார்த்தேன். என்ன மாதிரி எல்லாம் கன்டென்ட் போடுறாங்க அப்படிங்கும் பொழுது, அதுல 2, 3 விதமான விஷயங்கள பார்க்க முடிஞ்சது. ஒண்ணு வந்து என்னன்னா, இந்த கோர்ஸ் நடத்துறவங்க ஆர் மேபி லெட்ஸ் சே இன்ஸ்டிடியூஷன்ஸ் வச்சிருக்கவங்க ஒரு மாதிரியான அப்ரோச். கிளாஸ் ரூம் மாரியான செட்டப்ல லெட்ஸ் சே சில சின்ன சின்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எடுத்து போறாங்க. இன்னும் சிலர் வந்து என்னன்னா, ஜஸ்ட் லைக் தட் ஓகே மத்ததெல்லாம் சொல்றோம். இதையும் நம்ம சொல்லுவோம் அப்டின்ட்டு அவங்களுக்கு என்ன தெரியுமோ அத சொல்றாங்க. இன்னும் சிலர் வந்து ஜஸ்ட் வந்து என்னன்னா, அதுக்கு ஸ்கோப் இருக்கு அப்டிங்கிற லெவலுக்கு வந்து சும்மா டச் பண்ணிட்டு போறாங்க. ஸோ அதுல பார்க்கும்பொழுது என்னன்னா, காமனா இருக்கக்கூடிய இஷ்யூ அப்டின்னு பார்க்கும் பொழுது, அவங்க லேர்னர்ஸ வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போற மாதிரி ஆர் கத்துக்கிறவங்கள அதுக்கான ஒரு ரோட் மேப்ன்னு சொல்றாங்க. பட் ஆனா அந்த ரோட் மேப் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு கிராசரி லிஸ்ட் மாதிரி. ஓகே இது பண்ணிட்டீங்க, இது பண்ணிட்டீங்க, இது பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து டேட்டா சயின்டிஸ்ட் ஆயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி. இது போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் நெறைய ஆ சொல்றாங்க. பட் தட்ஸ் ஃபைன். ஒரு பிகினருக்கு அது ஹெல்ப் பண்ணும். பட் ஆனா, ஆ ஒரு ஐடியாவ குடுக்கிறதா இருக்கட்டும், ஆர் லெட்ஸ் சே ஒரு ஃபண்டமெண்டல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கைடன்ஸ் வந்து என்னால பார்க்க முடியல. எடுத்தோனயும் டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னா, நீங்க பைத்தன் கத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. பட் ஆனா, அதுல என்னெல்லாம் பண்ணலாம்? என்ன மாதிரியான ஒரு காமன் ஒரு பொதுவான அ ஃப்ரேம் ஒர்க் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து மிஸ் பண்றாங்க. அப்படி ஐ மீன் நான் என்ன நினைக்கிறேன்னா, இது இன்னும் பெட்டரா கொண்டு போகலாம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அ ஒரு ஹைப் இல்லாம, ஒரு பயம் இல்லாம, ஓகே இதுதான் அப்டின்ட்டு ஒரு நார்த் ஸ்டார், ஒரு துருவ நட்சத்திரம் மாரி ஒண்ணு செட் இருக்கு. இதுதான் ஒரு அ டெஃபினிஷன் இதுதான் வந்து இதுல பண்ண போறாங்க. அப்டிங்கிற ஒரு தெளிவான ஒரு பாதை இருந்துச்சுன்னா, ஸ்டூடண்ட்ஸ்னால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். தேடி தேடி ஓகே இதுவா இன்னும் கொஞ்சம் முன்னாடி போவோம். அடுத்து இந்த மாரி எனக்கு கியூரியஸா இருக்கு. இதுல எப்படி இத யூஸ் பண்ணலாம்? அப்டிங்கிற ஒரு என்ன சொல்றது? ஒரு ஒரு ஆர்வத்தையும், ஒரு ஆ லைக் என்ன சொல்றது? ஒரு இன்வால்வ்மென்ட் அத வந்து தூண்டணும் அப்படிங்கிறது தான் ஒரு 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 நல்ல எஜுகேட்டருடைய ஆ இதா இருக்கலாம். ஏன்னா, நெறைய அது இதுன்னு ஃபிளாஷி கன்டென்ட்ஸ் அது இதுன்னு போடுறோம். பட் ஆனா வந்து எத கன்வே பண்ணணுமோ அத மிஸ் பண்ணிடுறோம். ஈவன் வெரி ஃபண்டமெண்டலான நெறைய விஷயங்கள், டெஃபினிஷன்ஸு, ஆ டிஃபரன்ஸ் எப்படி இது பண்றது? எப்ப எது உதவும் அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷன் ரிலேட்டடான விஷயங்கள் நெறைய வந்து மிஸ் ஆகுற மாதிரி ஐ ஃபெல்ட் இட். ஸோ அதனால தான் வந்து ஆ இந்த வீடியோல
நான் ஃபோக்கஸ் பண்றது வந்து என்ன அப்படின்னா, இந்த டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டீப் லேர்னிங், மெஷின் லேர்னிங் இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் ஒரு சப்ஜெக்ட்ஸ் மாதிரி இருக்கு. கோர்ஸ் நேம் மாதிரி இருக்கு. இதெல்லாம் என்ன? இதுல என்ன பண்ணுறாங்க? அப்படிங்கிறத பத்தி ரொம்ப ஒரு பிளைன் டாக். ஆல்சோ கொஞ்சம் கொஞ்சம் கான்செப்ட்ஸை நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன். ஸோ தட் நீங்க வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும். எப்படி படிக்கலாம்? இதுல என்னென்னலாம் இருக்கு? எதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 மேஜரான டாபிக் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிற டேர்ம் எதை குறிக்குது? டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற டேர்ம் எதை குறிக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது வந்து ஒரு அல்டிமேட் கோல், ஒரு மிகப்பெரிய லட்சியத்தை குறிக்குது. என்ன லட்சியம்? ஒரு 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 மெஷினுக்கு மெஷின்னா நீங்க எடுத்துக்கோங்க, ஒரு கம்ப்யூட்டர்னு கூட வச்சுக்கோங்க. இப்ப அதுதான் கம்ப்யூட்டர் தான் மெஷின் நம்ம சொல்ல முடியும். முன்ன வந்து டிரான்சிஸ்டர் பேஸ்ட் கம்ப்யூட்டேஷனல் சிஸ்டம். அது இந்த கம்ப்யூட்டர்லாம் பழைய காலத்து கம்ப்யூட்டர்லாம் ஒரு மாதிரி டிரான்சிஸ்டர் பேஸ்ட்ல இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அனலாக் டிஜிட்டல் மாதிரி இப்போ ரொம்ப அட்வான்ஸா வந்துருச்சு. ஸோ அப்போ மெஷின் சொல்றது கம்ப்யூட்டர் தான் சொல்றோம். அப்போ அந்த கம்ப்யூட்டருக்கு அந்த கம்ப்யூட்டரை ஒரு நிலைக்கு எடுத்துட்டு போகணும். என்ன நிலைமைக்கு எடுத்துட்டு போகணும்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு எடுத்துட்டு போகணும். விச் இஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு எடுத்துட்டு போகணும். அதாவது நுண்ணறிவு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போகணும். இப்ப கம்ப்யூட்டருக்கு நுண்ணறிவு இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு ஹெச்பி கம்ப்யூட்டர் வாங்குறீங்கன்னா அந்த ஹெச்பி கம்ப்யூட்டர்ல என்ன இருக்கு? நீங்க பண்ணலாம், எல்லாம் இன்புட் கொடுக்கலாம், அவுட்புட் வரும். பட் ஆனா நாம என்ன இன்டெலிஜென்ஸ் சொல்றோம் இல்லையா ஹியூமன்ஸுக்கு, அந்த விஷயம் அதுக்கு இருக்கா அப்படின்னா அது இல்லை. அதுதான் ஒரு லட்சியமா கொண்டு வரும். அதாவது ஒரு 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 மெஷின் கம்ப்யூட்டர்ங்கிறது வந்து நாட் ஜஸ்ட் ஹெச்பினா அதுக்குள்ள இருக்கக்கூடிய சிப்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நாம வந்து ஒரு லெட்ஸ் சே ஒரு நுண்ணறிவு அப்படிங்கறத கொண்டு வரணும். ஒரு மெஷினுக்கு நுண்ணறிவுங்கிறத கொண்டு வரணும் அப்படிங்கறதா கோல். ஸோ அதுக்கான நிறைய ஆராய்ச்சிகள் அது இதுன்னு பண்ணி இப்போ ஓப்பன் ஏஐ, லைக் கிளாடு, ஆந்த்ரோபிக்னு ஒரு கம்பெனில இருந்து கிளாட் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு. ஸோ ஓப்பன் ஏஐ எல்லாத்தையும் தெரியும். சாட் ஜிபிடின்னு சொல்றாங்க இல்லையா? இதெல்லாம் வந்து என்னன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய தற்போதைய நிலைமை. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த சாட் ஜிபிடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஹியூமன்ஸ் நிறைய திங்க் பண்ணோம், ஹியூமன்ஸ் நிறைய பதில் அளிக்கும். அதுக்கு வந்து ஹியூமன்ஸ் பாக்குறாங்க, ஒரு விஷயத்த பார்த்து அது இன்னொரு விஷயத்தோட ரிலேட் பண்ணி அங்க என்ன இருக்கு, இப்ப இது வந்து பச்சை கலரா மஞ்சள் கலரா, இதுல வந்து லெட்ஸ் ஒரு ஈக்குவேஷன் மாதிரி இதுல நம்ம காமிக்கிறோம், ஆர் வந்து ஒரு ஒரு ட்ரிக்கியான கொஸ்டின் கேட்கிறோம். சரியா? இதெல்லாம் கேட்கிறோம் இல்லையா? ஓடுற நரி, இல்ல ஒரு நரிக்குள்ள நரி, முதுகுல இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு விடுகதை மாதிரி போறோம்ல. அப்ப இது என்ன அப்படின்னா முன்னெல்லாம் பழைய கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ், லைக் பெரிய பெரிய கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ்லாம் இந்த மாதிரியான ரிடில்ஸை சால்வ் பண்றதோ, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, என்ன பண்ணணும் அப்படிங்கறது ஒரு என்ன சொல்றது, ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வச்சுக்கிறதோ, அதாவது என்ன சொல்றது, ஒரு மனிதர்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கக்கூடிய நிலை. அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறோம், ஒரு கேள்வியே கேட்கிறோம் அப்படின்னா அதை ஒரு ஒரு என்ன சொல்றது, டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இருந்து ஓகே இப்படி ஆன்சர் பண்ணலாமா, இந்த மாதிரி ஆன்சர் பண்ணலாமாங்கிறது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து என்னவா பாக்குறோம்னா இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு பாக்குறோம். அதாவது ஒரு ஒரு ப்ராப்ளம்னு எடுத்துக்கிறோம், இல்ல ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதை எப்படி சால்வ் பண்ணலாங்கிற ஒரு அப்ரோச், அதை வந்து பிளான் பண்றது, அதை திட்டமிடுறது, வேலிடேட் பண்றது, என்ன இது இது கரெக்டா இருக்குமா, இது கரெக்டா இருக்கு, அதெல்லாம் தான் நம்மளுடைய பிரெயினோட முக்கியமான அங்கங்கள். அதோட சேர்த்து நீங்க இன்னொரு சைடு ஆஃப் பிரைன் பாத்தீங்கன்னா நம்மளோட பிரைன் எவ்வளவு கிரியேட்டிவா இருக்கு, எவ்வளவு என்ன சொல்றது, கிரிட்டிக்கல் திங்கிங் பண்ணுது, புதுசு புதுசா டயலாக் எழுதுறோம், புதுசு புதுசா படம் வரைகிறோம், நிறைய கிரியேட்டிவான விஷயங்களை கண்டுபிடிக்கும். அப்போ நமக்கு யுனிக்கானது இந்த இன்டெலிஜென்ஸ் இத்தனை வேலைகளை பண்ணுது. இதே மாதிரியான வேலையை ஒரு கம்ப்யூட்டிங் சிஸ்டம்க்கு கொண்டு வர்றது அப்படிங்கிற அந்த லட்சியம் இருக்கு இல்லையா, அந்த நிலை இருக்கு இல்லையா, அந்த துருவ நட்சத்திரம்னு சொல்றீங்க இல்லையா, அதுதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்
அப்படிங்கிறது. ஒரு 1956ல, அதாவது கிட்டத்தட்ட 69 வருஷத்துக்கு முன்னாடி மெக்கார்த்தி அப்படிங்கிற ஒருத்தர், அவர் வந்து இந்த டேர்ம வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க நிறைய அமெரிக்கன் லேப்ஸ்ல, யுனிவர்சிட்டிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ப்ரொஃபசர்ஸ், ரிசர்ச்சர்ஸ், ஆஸ் வெல் அஸ் இன்ஜினியர்ஸ் அந்த லெவல்ல இருக்கவங்க எல்லாம் கூப்பிடுறாங்க. நம்ம எல்லாரும் வந்து இந்த சம்மருக்கு டாட் மவுத் அப்படிங்கிற ஒரு ஐவி லீக் காலேஜ், அந்த காலேஜ்ல ஹோஸ்ட் பண்றாங்க ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி. நம்ம எல்லாரும் வந்து இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்ன, அதுல என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு 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 சம்மர்ல, என்ன சொல்றது, ஒரு 10 வாரம் 12 வாரம் நம்ம இதெல்லாம் உட்காந்து கொஞ்சம் வேலை பண்ணுவோம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அங்க ஆரம்பிச்சது ஆக்சுவலி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிற டேர்ம். அதுக்கு முன்னாடியே 1956க்கு முன்னாடி இருந்த சயின்டிஸ்ட்லாம் சில விஷயங்கள் எல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. எப்படி வந்து இந்த லாஜிக்ஸ் வந்து மெஷினுக்கு கொண்டு வரலாம், ஒன்னு ஒன்னு 2 அப்படிங்கிறதோ, இல்ல எஸ் எஸ் அப்படிங்கிறது எஸ், இந்த பைனரி லாஜிக்லாம் பண்ணுவோம் இல்லையா, ட்ரூ ட்ரூ ஈக்குவல்ஸ் டு ட்ரூ, இந்த அண்ட் கேட் ஆர் கேட்லாம் நீங்க இன்ஜினியரிங்ல படிச்சு. ஸோ இதெல்லாம் எப்படி வந்து ஒரு மெஷினுக்கு கொண்டு வரலாம், இதை லேர்ன் பண்ண எப்படி, இந்த பேட்டர்ன்ஸ் லேர்ன் பண்ண வைக்கிறது ஃபர்ஸ்ட் எப்படி. ரொம்ப நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணலினாலும் சின்ன சின்ன பேட்டர்ன் இருக்கு இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நீங்க பசில்ஸ்லாம் விளையாண்டுருந்தீங்கன்னா, ஒரு முயல் இருக்கும் பிளஸ் ஒரு நாய்க்குட்டி இருக்கும் ஈக்குவல்ஸ் டு ஒரு மாடு அப்படின்னா, இந்த மாட்டோட வேல்யூ என்ன, இந்த மாதிரி நிறைய ஈக்குவேஷன்ஸ் போட்டு இந்த மாட்டோட வேல்யூ என்ன, முயலோட வேல்யூ என்ன, நாயோட வேல்யூ என்ன, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பேட்டர்னை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், அங்க இருந்து நிறைய ரிசர்ச் பண்றாங்க. பட் ஆனா இந்த ஒரு பெரிய லட்சியத்தை செட் பண்றது இருக்கு இல்லையா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செட் பண்றது இல்லையா, அது வந்து ஒரு 1956ல இருந்து ஆரம்பிச்சு நிறைய டெவலப்மெண்ட்ஸ், நிறைய டெஃபினிஷன்ஸ் கொடுக்குறாங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜிக்குள்ளார போறாங்க. இதெல்லாம் போய் வந்து இப்ப ஒரு ஸ்டேட்ல இருக்கும். என்னன்னா, நம்ம கிட்ட ஒரு கம்ப்யூட்டிங் சிஸ்டம் இருக்கு. அந்த கம்ப்யூட்டிங் சிஸ்டம் ஒரு பெரிய கம்ப்யூட்டர்னு எடுத்துக்கோங்களேன். ஒரு என்ன சொல் டேட்டா சென்டர்லாம் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர். அந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ல நமக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ப்ரோக்ராம் விச் கேன் டூ கால்குலேஷன்ஸ். ஏன்னா இந்த பிரெயின்குள்ளார எப்படி வந்து இந்த இதெல்லாம் போகும் இல்லையா, எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ்லாம் போகும் இல்லையா, எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் இந்த பிரெயின்குள்ளார, நம்மளோட நரம்பு மண்டலத்துக்குள்ளார, அந்த மாதிரி அங்க வந்து சில கால்குலேஷன்ஸ்லாம் நடக்குது. ஓகே. அது மூலமா இப்போதைக்கு நம்மளால என்ன பண்ண முடியுது அப்படின்னா, நம்மளால மனிதர்கள் மாதிரி அந்த மெஷின்ஸ திங்க் பண்ண வைக்க முடியுது. ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண வைக்க முடியுது. நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்டெலிஜென்ஸ்ங்கிறது வந்து ஒரு 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 ரொம்ப நுணுக்கமான இது. அதுல எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணிட்டோம்னா சால்வ் பண்ணல. பட் ஆனா மோஸ்ட் ஆஃப் த டெய்லி டாஸ்க்குக்கு, அதாவது எவ்ரிடே தினசரி வேலைக்கு சில விஷயங்கள் நம்ம பண்ணுவோம் இல்லையா. என்னெல்லாம் பண்ணுவோம்? காலையில என்ன சமைக்கலாம்னு யோசிப்போம். அடுத்தது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, எனக்கு இவ்வளவு கடன் இருக்கு, இதை எப்படி தீர்க்கலாம்னு இது பண்ணுவோம். நமக்கு முன்னாடி வந்து 2 கலர்ல வந்து ஒரு ஒரு டைல்ஸ் இருக்கு நம்ம புது வீட்டுக்கு. இது எது போட்டா சூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை இமேஜின் பண்ணி பார்ப்போம். கனவு காணுவோம். அந்த இது நிறைய பண்றோம். ஓகே. இதுல பெரும்பாலான என்ன சொல்றது, தினசரி செயல்பாடுகளுக்கு தேவையானதெல்லாம் நம்மளால அங்க பண்ண வைக்க முடியுது. அதை வந்து சொல்ல மாதிரி ஒரு தீர்க்கமான முடிவெடுக்கவும் வைக்க முடியுது. கிரியேட்டிவாவும் அதை வந்து செய்ய வைக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், கவிதை எழுதுனா எழுதும், லவ் லெட்டர் எழுதுனா எழுதும். அதே சமயம் ஒரு சிச்சுவேஷனை கொடுத்து இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னாலும் பண்ண வைக்க முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப எனக்கு இவ்வளவு கிரெடிட் கார்டு பேலன்ஸ் இருக்குது, இதை நான் எப்படி குறைக்கிறது, என்ன மாதிரி பண்ணலாம்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி எனக்கு கொடு அப்படின்னா, எப்படி ஒரு எக்ஸ்பர்ட் திங்க் பண்ணணும், இந்த சினாரியோ இப்படி நீங்க இங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி அதுவும் பண்ண வைக்க முடியுது. ஸோ அப்போ ஒரு ஹியூமன் வந்து எப்படி, மனுஷன் எப்படி வந்து யோசிப்பான், கிரியேட்டிவா இருப்பான், இந்த ஒரு பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கு ஒரு முடிவுகளை எடுப்பான் அப்படிங்கிறத எப்படி ஒரு மிஷினுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த லட்சியத்துல ஆரம்பிச்சு, அந்த லட்சியத்தை நோக்கி போய் கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிணறு, ஒரு 90% கிணறு தாண்ட நிலையில இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்டை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றோம், செயற்கை நுண்ணறிவு. இது பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு நிலை, ஒரு ஸ்டேட். அதே சமயம் இந்த டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற டேர்மை மட்டும் யோசிச்சு பாருங்களேன். இந்த டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு நிலையை குறிக்கல. சயின்ஸுங்கிறது வந்து ஒரு இது கிடையாது. என்ன சொல்றது, சயின்ஸுங்கிறது வந்து ஒரு நிலை கிடையாது, ஒரு லட்சியம் கிடையாது. சயின்ஸுங்கிறது வந்து ஒரு வழிமுறை, நமக்கு இருக்கிற ஒரு டூல், நமக்கு இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, இந்த உலகம் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு விதமான அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, இந்த சயின்ஸுங்கிற லென்ஸை வச்சுக்கிட்டு பார்த்தா சில விஷயம் நமக்கு புரியுது அப்படிங்கிறது தான் இந்த இந்த வார்த்தையோட முக்கியத்துவமே. அப்படி பார்க்கும் பொழுது டேட்டா சயின்ஸ்னா என்னவா இருக்கும்?
டேட்டா சயின்ஸ்ங்கிறது ஒரு விதமான லென்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். லென்ஸ் ஆர் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பூத கண்ணாடி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு பூத கண்ணாடி வழியா நீங்க பாக்குறீங்கன்னா, டேட்டா அப்படின்னு இருக்கிறதுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புலப்படும். ஒண்ணும் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த என்ன சொல்றது? சூரிய கிரகணம்லாம் வரும்பொழுது அவ்வளோ பிரைட்டா வந்து சூரியன் இருக்கும். லெட்ஸ் சே நல்ல உச்சி வெயில்ல சூரியன் வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கும். அத நம்ம வெறும் கண்ணால பார்க்க முடியாது. அது வட்டமா இருக்கா? இல்ல அதுல வந்து ஏதாவது ஷேக்கப் ஆயிருக்கா? எதுவுமே பார்க்க முடியாது. ஆனா நம்ம ஒரு போலராய்டு வச்சு பார்க்கும் பொழுது, அழகா ஒரு விஷயம் நமக்கு தெரியுது. இதே மாரி நீங்க இன்னொரு விஷயம் எடுத்துக்கோங்க. இது எடுத்துக்கோங்க. உங்களோட எச்சில் எடுத்துக்கோங்க. அத சும்மா பார்த்தா பபிள்ஸ் தெரியும். அதே வந்து நீங்க வந்து ஒரு மைக்ரோஸ்கோபிக் லென்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா என்ன தெரியும்? அதுல என்னெல்லாம் இருக்கு? ஏதாவது பாக்டீரியா இருக்கா? அது ஓடுதா? ஒடியாருதா? அதெல்லாம் உங்களுக்கு தெரிய போகுது. இந்த மாரி நெறைய சினாரியோஸ் எடுத்துக்கோங்களேன். நம்மகிட்ட ஒரு என்டிட்டி இருக்கு. ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருள பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்குள்ள என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்கு நமக்கு வந்து ஒரு விதமான ஃப்ரேம் ஒர்க் தேவைப்படுது. ஒரு ஒரு உபகரணம் தேவைப்படுது. இத வச்சு இது மூலமா நம்ம ஒண்ண யூஸ் பண்ணோம்னா, இதுக்குள்ள என்ன இருக்கு? ஏது இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியுது. இதுவே நீங்க வந்து ஒரு ஒரு தத்துவம் எடுத்துக்கோங்க. ஒரு அரசியலை கூட எடுத்துக்கோங்க. பாலிடிக்ஸ் கூட எடுத்துக்கோங்க. பாலிடிக்ஸ்ல வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ்லாம் படிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்போ? மக்கள் எப்படி மக்களுடைய மனநிலைகள் எப்படி இருக்கு? கட்சிகளுடைய டைனமிக்ஸ் அவங்க எப்படி வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்றாங்க? ஜாதி மூலமா சேர்றாங்களா? இல்ல நலத்திட்டங்கள் மூலமா சேர்றாங்களா? இல்ல ஒரு பயத்த கிரியேட் பண்ணி சேர்றாங்களா? அப்ப என்ன பண்ண முடியுது? மக்கள்ங்கிறவங்க அப்படியேதான் இருக்காங்க. அவங்களுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கு? காமனா என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறது வெளிப்படையா தெரியாது. அதுக்கு என்ன தேவைப்படுது? ஒரு புரிதல் தேவைப்படுது. ஒரு அறிவியல் மனப்பான்மை தேவைப்படுது. சோ அப்ப இந்த இடத்துல டேட்டா சயின்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா, இந்த சயின்ஸ்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஒரு விதமான உபகரணம். அது நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த டேட்டா அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய நெறைய விஷயங்கள நமக்கு புரிய வைக்குது. சரியா? சும்மா பார்க்குறீங்கன்னா, ஏதோ நம்பர்ஸா இருக்கு. அவ்வளோதான். பட் ஆனா உங்களுக்கு ஒரு ஒரு அறிவியல் மனப்பான்மை இருக்கு அப்படின்னா, இந்த நம்பர்ஸ எப்படி பார்க்கலாம்னு ஒண்ணு தெரியும். இதுக்குள்ள என்ன ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு தெரியும். சரியா? சோ அப்போ டேட்டா சயன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, அகைன் ஒரு ஒரு விதமான அ என்ன சொல்றது? ஒரு டிடெக்டிவ் திங்ஸ் மாரி தான். சில விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். அது மூலமா சில ப்ராப்ளம்ஸ நாம சால்வ் பண்ணணும். அப்படிங்கிற நாம சால்வ் பண்ணலாம். இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் வேற ஏதாவது ஒரு லாஜிக், ஆட்டோமேஷன் அதெல்லாம் கொண்டு வந்துக்கலாம். கம்ப்யூட்டர் இருக்கு. சோ அப்ப வந்து எல்லாத்தையும் நானே சால்வ் பண்ணணுமா? தேவையில்ல. அத ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். பட் ஆனா ஃபண்டமெண்டலா அடிப்படையில என்ன அப்படின்னா, நெறைய டேட்டா அங்க இங்கன்னு வந்துகிட்டே இருக்கு. நான் பிசினஸ் ரன் பண்றேன். என்கிட்ட ஒரு ரூ. 1000,00,00,000 பிசினஸ் ரன் ஆகுது அப்படின்னா, எவ்வளவு பேர் இதுல இன்வால்வ் ஆயிருப்பாங்க? எவ்வளவு டேட்டா நமக்கு வந்துகிட்டே இருக்கும். நான் முன்னாடி வீடியோலயே சொல்லியிருப்பேன். டேட்டா அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு என்டிட்டி நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். என்டிட்டிங்கிறது நீங்க என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு பொருளா எடுத்துக்கலாம், ஒரு மனுஷனா எடுத்துக்கலாம், ஒரு மெஷினா எடுத்துக்கலாம். இந்த மொமெண்ட்ல ஒரு டைம் விண்டோல அதாவது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல, அதுலருந்து நமக்கு என்ன தெரிய வருது? நான் வெயிட் குறைஞ்சிருக்கனா? வெயிட் அதிகமாயிருக்கனா? ஆர் இந்த மெஷின் இருக்கு. இந்த மெஷின் சூடு ஆயிருக்கா? இல்லையா? இல்ல உங்க கடை இருக்கு. கடையில எவ்வளவு அ என்ன சொல்றது? வருமானம் வந்துகிட்டு இருக்கு. எத்தன பேர் உள்ள வராங்க, வெளிய போறாங்க. சோ அப்ப என்ன அப்டின்னா, ஒரு சிஸ்டம் ஆர் என்டிட்டின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது சிஸ்டம்ங்கிற வார்த்தைய சொல்றது நான் யூஸ் பண்றேன். மனுஷன் ஒரு சிஸ்டம். ஒரு மெஷின் ஒரு சிஸ்டம். ஏன்னா அதுக்குள்ள ஒரு வேலை நடக்குது. அத நம்மளால பார்க்க முடியுது. ஓகே இங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்டிங்கிறது வந்து நம்மளால வந்து உணர முடியுது. அத மெஷரும் பண்ண முடியுது. அதாவது என்ன ரெக்கார்டும் நம்மளால பண்ண முடியுது. மனுஷன் பண்ணனாலும் சரி, மெஷின் பண்ணனாலும் சரி, சாஃப்ட்வேர் அகைன் அதையும் ஒரு மெஷின்னு வச்சுக்கோங்க. அது பண்ணாலும் சரி, இல்ல ஒரு பெரிய ஆர்கனைசேஷன், ஒரு கம்பெனி அது பண்ணாலும் சரி. நம்மளால என்ன பண்ண முடியுது? உள்ள ஒண்ணு நடக்குதுங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. நெக்ஸ்ட் நம்மகிட்ட டேட்டா அப்படிங்கிறது ஒண்ணு கன்டினியூஸா நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம். இந்த இடத்துல நீங்க கேட்கலாம். கடை எப்படி நடக்கும்னு எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. மனுஷன் உடம்புக்குள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். எனக்கு எதுக்கு டேட்டா? அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஆக்சுவலா அ இத வந்து அ ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளால ஃபுல்லா ஒரு விஷயத்த வந்து ஒரு ஈக்குவேஷனாவோ, இல்ல வந்து ஒரு ஒரு தியரிட்டிக்கலாவோ அப்படி எழுதி வச்சுக்கிட்டு, அதிலிருந்து இப்படி இருந்தா இப்படிதான் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அனுமானிக்கலாம். அ இப்ப என்ன சொல்றது? ஒரு ஹியூமனே எடுத்துக்கோங்களேன். ஒரு மனுஷனே எடுத்துக்கோங்க. அதுவும் சிஸ்டம்னு சொல்றோம். ஆப்பிள் சாப்பிட்டா ஆப்பிள் சாப்பிட்டா சுகர் ஏறும், ஏறாது
அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? சும்மா ஒரு குத்துமதிப்பா சொல்லலாம். ஏன்னா நமக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல நமக்குன்னு ஒரு அறிவு இருக்கு. என்னன்னா, ஆப்பிள்ல இனிப்பு இருக்கு. இனிப்பு சாப்பிட்டா சுகர் ஏறும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பட் ஆனா நம்மளால என்ன பண்ண முடியல அப்படின்னா, தீர்மானிக்க முடியல. என்ன தீர்மானிக்க முடியல? ஒரு பீஸ் ஆப்பிள்ல எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம சும்மா ஒரு 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 ஈக்குவேஷன் ஆர் லெட்ஸ் சே ஒரு தியரிட்டிக்கலா நம்ம வந்து எல்லா இடத்துக்கும் அப்படியே பொருத்தி பார்த்துட்டே இருக்க முடியாது. எல்லா ஆப்பிளும் இந்த நிலைமையில தான் இருக்கும் அப்படிங்கிறது சொல்றோம். ஒரு 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 ரேஞ்ச் இருந்துட்டு தான் இருக்கும். ஆர் எல்லா மனுஷங்களுக்கும் இது 5 மில்லிகிராம் ஏத்தி விடும், 6 மில்லிகிராம் ஏத்தி விடும் அப்படின்னு சொல்ல முடியாது. இ அதாவது சுகர் ஏறும், இறங்கும்னு சொல்ல முடியும். சேமே நீங்க லேப்டாப் யூஸ் பண்றீங்க. வீட்ல ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அ சின்ன வயசுலலாம் சொல்லுவாங்க. இடி இடிக்குது, மின்னல் மின்னுது அப்படின்னா கேபிள் கனெக்ஷன் எடுத்து விடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த இடத்துல என்ன அப்படின்னா, ஹியூமன்ஸா பார்க்கும் பொழுது, எல்லா ஹியூமன்ஸும் எல்லா இதுலயும் நம்மளால வந்து என்ன பண்ண முடியல அப்படின்னா, ஒரு தெளிவான தியரி காமனா நம்மளால வச்சுக்க முடியல. அதே மாரி எல்லாத்தோட பிரெயின்லயும் அந்த ஒரு மெக்கானிசம்ங்கிறது நடக்கிறது கிடையாது. கால்குலேஷன்ஸ்ங்கிறது நடக்கிறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு அனுமானம் இருக்கு, ஒரு அசம்ப்ஷன் இருக்கு. இது நடந்தா இப்படி நடக்கும். ஆஃபர் குடுத்தா எல்லாரும் வாங்குவாங்க அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்கும். ஆனா, உண்மையாலுமே என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நாம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, அத வந்து நம்ம எல்லா இடத்துக்கும் நமக்கு அந்த ஈக்குவேஷன்ஸோ, ஒரு ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரோ இருக்குன்னு சொல்லவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கடை இருக்கு. இந்த கடைய ஈக்குவேஷனா ரெப்ரசென்ட் பண்ண முடியுமா அப்டின்னா, அதுக்குன்னு ஒரு லாஜிக்கோ, இல்ல அதுக்குன்னு ஒரு மேத்தமேட்டிக்ஸோ மேபி இல்லாமயே கூட இருக்கலாம். ஆனா, இது ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணலாம். கடையில இருந்து இவ்வளவு சேல்ஸ் நடக்குது. கடையில இருந்து இவ்வளவு ஆஃபர் போகுது. அப்ப இது 2யும் கனெக்ட் பண்ணி ஏதாவது ஒரு ஈக்குவேஷனா கொண்டு வர முடியுமா? அப்டிங்கிற ஒரு டிடக்ஷனுக்கு நம்ம இங்க வரோம். அதாவது அப்படிங்கிற ஒரு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் நம்ம பண்றோம். அதாவது கடையில இருந்து சில விஷயங்கள அப்சர்வ் பண்றோம். அப்சர்வேஷன்ஸ்ல இருந்து நம்ம என்ன பண்றோம், உள்ள இப்படிதான் நடக்கணும் ஒரு லாஜிக்கையோ, இல்லைன்னா ஒரு பேட்டர்னையோ நம்ம என்ன பண்றோம், ஒரு ஈக்குவேஷனாவோ, ஒரு கால்குலேஷனாவோ கொண்டு வரோம். சரியா? ஆனா இத வந்து வெறும் கடை அப்படிங்கிறத ஒண்ண வச்சு, கடைன்னா இப்படிதான் ஈக்குவேஷன், இப்படிதான் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா, இந்த உலகத்துல ஒவ்வொரு கடையும் தனித்தனி கடைகள். அதுல ஒவ்வொரு விதமான விஷயங்கள் நடக்கும். அப்படி இருக்கும் பொழுது, ஒரு காமனான ஒரு ஈக்குவேஷனோ, காமனான ஒரு லாஜிக்கோ நம்ம சொல்லவே முடியாது. சோ, அதனால தான் நமக்கு என்ன தேவைப்படுது? டேட்டா அப்படிங்கிறது தேவைப்படுது. சரியா? நெறைய பேரு இந்த பொலிட்டிக்கல் சயன்ஸ் இப்ப எலக்ஷன்ஸ்லாம் வருது அப்படின்னா, எலக்ஷன்ல 2 விஷயம். ஒண்ணு வந்து தியரிட்டிக்கலா பார்க்கும் பொழுது, மக்களுக்கு இப்படி போனா இவர்கள் இப்படி உங்களுக்கு அனுதாப ஓட்டு போடுவாங்க. நீங்க அழுதா இப்படி ஓட்டு போடுவாங்க. நீங்க வந்து கட்டி புடிச்சா, இல்ல ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா இப்படி ஓட்டு போடுவாங்க. அந்த மாரி சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லலாம். ஆர் நெறைய பொலிட்டிக்கல் சயன்ஸ்ல கான்செப்ட்ஸ் இருக்கலாம். எனக்கு சரியா தெரியல. பட் ஆனா, அந்த கான்செப்ட்ஸ் இருக்கலாம். பட் ஆனா, அது மட்டுமே உதவுமானா உதவாது. ஏன்னா, இந்த கான்செப்ட்ஸ் எவால்வ் ஆகிட்டே இருக்கும். அத நம்ம எல்லா டைமும் கேப்சர் பண்ணவே முடியாது. அதனால தான் ஆட்சி மாறிக்கிட்டே இருக்கு. அது வந்து வெறும் சயன்ஸ் படியோ, அதாவது வெறும் என்ன சொல்றது? இந்த கான்செப்ட்ஸ் படி மட்டும் போனா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான் நம்ம என்ன பண்றோம்? சர்வே எடுக்குறாங்க. இந்த இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? கருத்து கணிப்புன்னு சொல்றாங்களே. கருத்து கணிப்புங்கிறது ஒண்ணும் கிடையாது. என்ன போறாங்க நெறைய பேத்துக்கிட்ட என்ன கேட்கறாங்க? பதில கேட்டு வாங்குறாங்க. இந்த டேட்டாவ கலெக்ட் பண்ணி, அத அனலைஸ் பண்ணி அங்கிருந்து சொல்றாங்க. வெறும் கட்சிகள் இதெல்லாம் பண்ணியிருக்கு. அதனால இது மக்கள்கிட்ட இப்படி போய் சேர்ந்திருக்கும். மக்கள் வந்து இப்படிதான் நெனச்சிருப்பாங்க. இப்படி நெனைக்கிறனால இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்றது கிடையாது. சேம் வே நீங்க வந்து மத்த விஷயங்களுக்கு கூட எடுத்துக்கலாம். சரியா? நம்ம எதுவுமே வந்து வெறும் என்ன சொல்றது? சும்மா இது நடந்தா இது நடக்கும், இது நடந்தா இது நடக்கும். ஏன்னா இத தான் நான் புக்ல படிச்சிருக்கேன் அப்படிங்கிறதோட பண்ண முடியாது. சரியா? அதான் சொல்லுவாங்க, "ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது" அப்படின்னு சொல்றாங்கல்ல. அது மாரி நமக்கு ரியலா வந்து அந்த டேட்டா வரும்பொழுது இந்த கிளாரிட்டி கிடைக்குது. சோ அப்போ டேட்டா கன்டினியூஸா நம்ம அங்கங்க எடுத்துக்கிறோம். இந்த டேட்டாவ எப்படியெல்லாம் நாம வந்து பகுத்து பார்த்து, அதாவது அனலைஸ் பண்ணி, அதுல என்னதான் நடக்குது? என்ன நடக்கலாம்? ஏன் நடக்குது? இத எப்படி நான் வந்து மாத்தலாம்? அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? இதுக்கெல்லாம் ஆன்ஸர் பண்றது தான் இந்த டேட்டா சயன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு. இப்ப நான் சொன்னேன்ல டேட்டா நம்மகிட்ட இருக்கு. சில விஷயங்கள் நம்ம பண்ணணும்னு நமக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்கு சயின்டிஃபிக்கலா. என்னலாம் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் திங் ஓகே கலெக்ட் பண்ணியாச்சு. இதுல என்னதான் நடந்திருக்கு? அதாவது இப்ப உங்க கடை இருக்கு. கடையில வியாபாரம் அதிகமா நடந்துச்சா? கம்மியா நடந்துச்சானாவது தெரியணும் இல்லையா? சும்மா கல்லாப்பெட்டி நிறைஞ்சுகிட்டே இருக்கு. அத கணக்கு பண்ணி அத ஒரு நோட்ல எழுதி வச்சா தானே உங்களுக்கு வந்து அது அதிகமா இருக்கு, கம்மியா இருக்குன்னு தெரியும். அதர்வைஸ் இது வந்து அடடே! கல்லாப்பெட்டி ஃபுல்லா இருக்கே அப்படின்னு தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். சோ அப்போ
நம்ம கலெக்ட் பண்ற டேட்டால என்னெல்லாம் நடந்திருக்குன்னு ஒண்ணு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இன்னொன்னு அது தெரிஞ்சா போதுமா? கிடையாது. ஏன் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயமும் நமக்கு தெரிய வேண்டியதா இருக்கு. ஏன்னா, நமக்கு வந்து அந்த ஆர்வம் அதிகம். ஏன்னா, அப்பதான் வந்து நம்மளால வந்து சில விஷயங்கள தவிர்க்கலாம், தவிர்க்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து நீங்க உங்களுக்கு உடம்பே சரியில்லாம போகுது. அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குமே இருக்காது. உங்களுக்கு இது எதனால நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க விரும்புறீங்க. அதனால தான் பிளட் டெஸ்ட் எடுக்குறீங்க. ஓகே. நீங்க உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. இல்ல உங்களுக்கு வந்து விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கு. அதனால தான் உங்களுக்கு கை, கால் வலிக்குது. அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது மூலமா தான், இத தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத உணர முடியும். ஸோ அப்ப வியாபாரங்கள்லயோ, கல்வி நிறுவனங்கள்ல, இல்ல வியாபார நிறுவனங்கள்ல, இல்ல பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனில எல்லாம் வந்து இந்த வியாபாரம், ஆ வருமானம், பணம் ஏன்னா இது அதெல்லாம் சுத்தி தான் இது நடந்துட்டு இருக்கு. ஆர் இல்ல நீங்க வந்து ரிசர்ச் சைடு போயிட்டீங்க அப்படின்னா, இந்த பில்டிங் இவ்வளோ பில்டிங் கட்டணும். இத்தன பில்டிங் வந்து ஸ்ட்ராங்கா இல்ல. அது ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தான், ஓகே. இது வந்து நம்ம வாங்குன பிராண்டுனால ஒரு ஒரு பர்ட்டிகுலர் கம்பியோட பிராண்ட்னாலயா? இல்ல வந்து சிமெண்டோட பிரச்சனையா? அந்த மாதிரி தெரியும். ஸோ அப்போ நீங்க எந்த சிச்சுவேஷன் எடுத்துக்கிட்டீங்கனாலும், அதுல ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு. அது பின்னாடி இருக்கக்கூடிய காரணகர்த்தா யாரு? அதாவது ஏன் நடந்துச்சு? அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஆர்வமா இருக்கு. அதையும் நம்ம ஆன்ஸர் பண்ணணும். அதுக்கும் சில மெத்தடாலஜிஸ யூஸ் பண்ண போறோம். இந்த மெத்தடாலஜிஸ் அப்படிங்கிறத வச்சுக்குவோம். சயன்டிஃபிக் மெத்தடாலஜிஸ் அப்படின்னு வச்சுக்குவோம். நெக்ஸ்ட்டு என்ன நடந்துச்சு? ஏன் நடந்துச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. இன்னொரு ஆர்வம் நமக்கு ஒண்ணு இருக்கும். தேவையும் இருக்கு. வெறும் ஆர்வம் மட்டும் கிடையாது. ஆசை மட்டும் கிடையாது. அதுக்கான தேவையும் இருக்கு. என்ன தேவை? ஓகே. இப்படிலாம் கடந்த காலத்துல நடந்திருக்கு. இப்ப நடந்துகிட்டு இருக்கு. எதிர்காலத்துல நடக்கிறதுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கு? என்னெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸஸ் இருக்கு? அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா, அப்படி அத தெரிஞ்சுக்கிறது மூலமா தான் என்ன பண்ண முடியும்? சில பிளான்ஸ் நீங்க பண்ண முடியும். ஓகே. அடுத்த மாசம் தீபாவளி வருது. நம்ம கடைக்கு எத்தன பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஆ அவர் வந்து நம்மளுடைய அவர் வந்து நீங்க ஒரு இது இருக்குல்ல, பொண்ணுக்கு கல்யாணம் வருது. தங்கம் இன்னும் ஒரு ஏன்னா கல்யாணத்துக்கு 1 வருஷம் இருக்கு. நம்மகிட்ட பணம் இவ்வளோ கம்மியா தான் இருக்கு. ஓகே. இன்னும் ஒரு 6 மாசம் கழிச்சு வாங்கணும் அப்டின்னா, எவ்வளவு வரும்? அப்டின்னு ஒரு ஒரு நமக்கு தெரிய வேண்டிய ஒரு தேவை இருக்கு. தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கேத்த மாரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த பணத்த புரட்டுறதோ, இல்ல ஏதாவது பிளான் பண்றதோ வச்சுக்கலாம். கம்பெனிஸ்க்கும் அப்டி எடுத்துக்கோங்களேன். ஸ்டாக் மார்க்கெட் பத்தி தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும். ஒரு ஒரு கச்சா பொருள் இருக்கு இல்லையா? என்ன சொல்றது? ரா மெட்டீரியல் அதனுடைய விலை எப்படி மாறும்? அது முன்னாடியே வாங்கி வச்சுக்கலாமா? ஆ அதே மாரி அ டாக்ஸ் பத்தி ஏதாவது நமக்கு வந்து இப்போ இம்போர்ட் டாக்ஸ்லாம் ஏதாவது மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கா? அதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாத்தையும் வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணிக்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்ப ரீசென்ட்டா வந்து இந்த ட்ரம்ப் வந்து டாரிஃப் போடுறாரு இல்லையா? அதாவது வரி போடுறாரு இல்லையா? அ ஜாப்பனீஸ் சாரி சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் மேல, ஆ லெட்ஸ் சே இந்தியன் ப்ராடக்ட்ஸ் மேல எல்லாம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஒரு அ ஒரு 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 இந்த ஒரு விஷயத்துக்கான ஆன்ஸர் அதாவது ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்துட்டாரு. ஏதாவது வந்து ஒரு வரிய போட்டுருவாரோ! அப்டிங்கிற ஒரு எண்ணம் யாருக்காவது வந்து மேத்தமேட்டிக்கலா சில டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து, ஓகே போடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுதான் சென்டிமென்ட். இத வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்டின்னு ஒரு கணக்கு பண்ணி, ஓகே எப்டியா இருந்தாலும் இன்னும் ஒரு 6 மாசத்துல வந்து ஆ ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, இல்ல 6 மாசத்துலயே வந்து போட்டுருவாங்க. அதனால நம்ம வந்து முன்னாடியே எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணி வச்சுக்குவோம். சோ தட் நமக்கு வந்து வரி கட்ட தேவையில்ல. அப்படிங்கிற மாரி ஒரு கால்குலேஷன் பண்ணணும்னு சிலருக்கு ஆசை இருந்திருக்கலாம். சிலர் ட்ரையும் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா அதுக்கான தேவையும் இருக்கு. ஒரு பிசினஸ்னா எப்பவுமே வந்து எதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி, எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு, எதெல்லாம் கட் பண்ணலாம், எதெல்லாம் வந்து பெருக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஆ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்ப நான் இருக்கேன். இப்ப நான் வந்து ஆ லெட்ஸ் சே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு வந்து எனக்கு வந்து ஒரு தேவை இருக்கு அப்படின்னா, சில விஷயங்கள வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகே. இன்னும் ஒரு 6 மாசத்துல என்ன செலவாகும்? ஆர் எவ்வளோ மண்டப செலவாகும்? எவ்வளவு இதாகும்? இல்ல வீடு கட்டுறேன்னு கூட வச்சுக்கோங்களேன். கம்பி விலை ஏறுது. ஸோ இதெல்லாம் எதுக்கு? ஃபியூச்சரிஸ்டிக்கா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் பொழுது தான், நீங்க என்ன பண்றீங்க அப்டின்னா, அதுக்கேத்த மாரி பிளான் பண்ணிக்கிறீங்க. அதாவது சில அ என்ன சொல்றது? ஆப்டிமைசேஷன்னு சொல்லுவோம். அதாவது சில என்ன சொல்றது? ஒரு ஒரு அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் நம்மளால பண்ண முடியுது. சில விஷயங்கள அப்டியே நல்ல ஸ்ட்ராட்டஜிக்கா பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள பண்றது தான்
டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது வந்து மனித குலத்துக்கே ஒரு பெரிய லட்சியம். என்ன அப்படின்னா, நமக்கு துணையா, நமக்கு வேலை செய்யற மாதிரி ஒரு என்ன தேவைப்படுது அப்படின்னா, ஒரு ஒரு மெஷினுக்கு நமக்கு என்ன அறிவு இருக்கோ அந்த நிலையை அங்க கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தை நோக்கி, நான் இந்த வார்த்தை லட்சியம் லட்சியம் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஈஸியா டிஃபரன்ஷியேட் பண்ணிக்க முடியும். சரியா? சோ அதை நோக்கி நிறைய ரிசர்ச் பண்றாங்க. ரிசர்ச் பண்ணி நிறைய மெத்தட்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. அதை கம்பெனிஸ் அடாப்ட் பண்றாங்க அவங்களோட பிசினஸ்க்குள்ளார. ஏன்னா அது வந்து எடுத்தோடனேயும் ஹியூமன் மாதிரி சூப்பர் ஹியூமன் மாதிரி வேலை செய்யுமான்னு சரியாது, கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாம். ஸோ அதை எப்படி நம்ம பிசினஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறைய கம்பெனிஸ் இது பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா கூகுள் டிரான்ஸ்லேட் இருக்கு. நீங்க பேசுறீங்க, அதை ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து தமிழ்ல பேசுறீங்கன்னா அது கன்னடால மாத்துது. லாங்குவேஜ் நாலேஜ் அப்படிங்கிறது வந்து அந்த மெஷினுக்கு இப்ப நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி நீங்க வந்து இப்போ ChatGPT எல்லாம் போனீங்கன்னா நிறைய கொஸ்டின் கேக்குறீங்க, ஆன்சர் எல்லாம் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி வந்து எந்தெந்த நிலைக்கு நமக்கு வருதோ அதுக்கேற்ற மாதிரியான கஸ்டமருக்கு ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணி அது ஏன்னா இதனால ஒரு 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 என்ன சொல்றதுன்னா 2 விஷயம் நடக்குது. பிசினஸ் நடக்குது. இன்னொன்னு வந்து நம்மளால வந்து நிறைய விஷயங்களை ஃபாஸ்டா பண்ண முடியுது. ஸோ அதனால ரிசோர்ஸ் சேவ் பண்றது அந்த மாதிரிலாம் பண்ண பார்ப்போம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த சைடு இருக்கிறது வந்து என்னன்னா, நம்மகிட்ட நிறைய டேட்டா இருக்கு. இதுல இருந்து சில விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, பெட்டரா என்னோட வாழ்க்கையவோ, இல்ல என்னோட கம்பெனியவோ, இல்ல இந்த நாட்டையோ, இந்த உலகத்தையோ கொண்டு போக முடியும். அப்படிங்கிறது இது பண்ணலாம். சரியா? சோ இது 2 தான் மேஜர் டிஃபரன்ஸ். இதுல இதுல வந்து இதுல என்னெல்லாம் கான்செப்ட்ஸ் இருக்கோ, என்னெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் அ பின்னாடி எப்படி சொல்றேன். சோ இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். டேட்டா சயின்ஸ்னா இதெல்லாம் தான் பண்ணுவாங்க. இப்ப 2லயுமே நம்ம என்ன செட் பண்ணியிருக்கோம்னா, ஒரு அப்ஜெக்டிவ செட் பண்ணியிருக்கோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா இத தான் பண்ணணும். டேட்டா சயின்ஸ்ல இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இத எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இத எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான விடை தான் மெஷின் லேர்னிங்கோ, டீப் லேர்னிங்கோ, இல்ல அனாலிட்டிக்ஸோ வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த வார்த்தை எடுத்துக்கோங்க. மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் இது 2 மட்டும் எடுத்துக்கோ. இது 2லயும் என்ன பாக்குறீங்க? லேர்னிங் அப்படிங்கறத ஒண்ணு பாக்குறீங்க. ஏன்னா இந்த லேர்னிங் தான் இந்த லேர்னிங் இருக்கு இல்லையா? இந்த லேர்னிங் தான் இந்த இன்டெலிஜென்ஸ் அடையறதுக்கான ஒரு வழி. சரியா? ஏன்னா இந்த உலகத்துல என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. இத எல்லாத்தையும் எப்படி வந்து அப்படியே ஒரு அப்படியே ரத்தின சுருக்கமா அப்படியே ஃபில்டர் பண்ணி இங்க கொண்டு போறது. மெஷின்ங்கிறது சின்ன என்டிட்டி. சின்னதுன்னா உலகத்துல அது ஒரு சின்ன பார்ட் தானே. ஆஹ் 2வது ஹியூமன்ஸ் வந்து எப்படி இந்த இன்டெலிஜென்ஸ் வர வைக்கிறாங்க, நுண்ணறிவை வளர்த்துக்கிறாங்க அப்படின்னு நிறைய விஷயம் கத்துக்கிறாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ கத்துக்கிறாங்க. ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தைய வந்து நீங்க ஒரு பெரிய எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாம வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைக்கு கண்ணு தெரியுது. மூளை அதோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனா இதுதான் மஞ்சள் நிறம், இதுதான் பச்சை நிறம், இது வந்து தயிர் சாதம், இது வந்து சக்கரை பொங்கல்ங்கிறத வந்து பொறக்கும் பொழுதே அதோட பிரெயின்ல யாரும் எழுதுறது கிடையாது. அந்த குழந்தை தானாவோ இல்ல அப்படியே என்ன சொல்றது, அந்த சூழ்நிலைகள் மூலமாகவோ இல்ல பேரண்ட்ஸ் உடைய அஹ், ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு முயற்சியினாலேயோ இல்ல இந்த சமூகத்தினுடைய விளைவுகள்னால அந்த குழந்தைக்கு இந்த அறிவெல்லாம் கிடைக்குது. இது பச்சை மஞ்சள்ங்கிறது வந்து ஒண்ணு பேரண்ட்ஸ் சொல்லி தந்திருக்கணும், இல்ல அந்த குழந்தையே வந்து ஒரு ஒரு காலகட்டத்துல அதுவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுங்க. எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து, ஓகே என்ன எல்லாம் பச்சை பச்சைங்கிறாங்க, இது வரும்போதெல்லாம் பச்சை பச்சைங்கிறாங்க, இது வரும்போது மஞ்சள் மஞ்சள்ங்கிறாங்க, சோ இதுதான் இருக்குமோ. ஏன்னா என்னோட நெஃப்யூ லைக் லியோ என்னோட தங்கச்சி பையன், அவன் வந்து என் அம்மா பேசுறாங்க அப்படின்னா ஒரு 2-3 நாள் அவங்ககிட்ட ஒரு பேச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா அவன் அது மாதிரி பேசுறதுக்கு ஏதோ ட்ரை பண்றான். கரெக்ட்டா பேசலைன்னா அது பேசுறதுக்கு ட்ரை பண்றான். சோ அப்ப அந்த மூளை அதோட விஷயத்த பண்ணுது. என்ன அப்டின்னா, ஓகே இப்படி ஏதாவது பண்றாங்க. நாமளும் இத பண்ணுவோமா? அப்படிங்கிற ஒரு அப்படியே அந்த பரிணாமம் வந்து அங்க நடந்துகிட்டே இருக்கு.
அதாவது நியூரோபிளாஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா நம்மளுடைய கற்றல் அனுபவங்கள், அதாவது டீச்சிங் சாரி லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், மற்ற எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நம்ம கத்துக்க கத்துக்க நம்மளோட மூளை வந்து ஷேப் ஆகும் அப்படின்னு, அதுல பிளாஸ்டிசிட்டி நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதோடைய ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறும். ஏன்னா அது மூலமா தான் அந்த விஷயங்கள்லாம் அங்க வந்து போய் ஸ்டோர் ஆகுது. ஒரு ஒரு ஷாலோவான ஒரு இது. ஸோ அப்போ இந்த நுண்ணறிவு, இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு நிலையை அடையறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது? நெறைய லேர்னிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பண்ணி பார்க்கிறது. இப்ப நம்ம லெட்ஸ் சே இந்த வீடியோவ நான் பண்றேன் அப்படின்னா, இது ஒரு லேர்னிங் தான். எத்தன பேர் பார்க்குறாங்க, எத்தன பேருக்கு புடிச்சிருக்கு, புடிக்கல அப்படிங்கிற ஒரு லேர்னிங் வந்து இம்ப்ளிசிட்டா நடக்குது. அதாவது என்ன சொல்றது? நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலே அந்த இடத்துல நடக்குது. ஓகே. சோ அப்படி பார்க்கும் பொழுது, அதனால தான் என்ன தேவைப்படுது? அப்ப மெஷினுக்கு இந்த இன்டெலிஜென்ஸ கொண்டு போகணும் அப்படின்னா, இன்ஜெக்ட்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஓகே. இது எல்லாத்தையும் நான் ஒரு டிபில போட்டு உள்ள நுழைச்சிடுறேன் அப்படின்னாலும், அத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையில்லை. இப்ப நீங்க வந்து ஒரு டேட்டாபேஸ்ல போட்டு குடுக்குறீங்க அப்படின்னா, அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு இது இருக்கு இல்லையா? என்ன சொல்றது? அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்குன்னு ஒண்ணு ஒண்ணு தேவை இருக்கு இல்லையா? சோ அப்படி பார்க்கும் பொழுது, மனுஷங்களே வந்து நம்போ ஒரு லாங்குவேஜே நமக்கு தெரியணும், புது லாங்குவேஜ் தெரியணும் அப்படின்னா, அத கத்துக்கிட்டு தான். சோ அப்படி இருக்கும் பொழுது, ஒரு மெஷினுக்கு சரியா, இந்த விதமான டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் என்ன சொல்றது? பார்ட்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ரைட்? இன்டெலிஜென்ஸ்க்கு நெறைய விஷயம் சொல்லுங்க. கிரியேட்டிவிட்டி இருக்கும், ரீசனிங் இருக்கும். அதாவது என்ன நடக்குது, ஏன் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது இருக்கும். எப்படி ஒரு முடிவு எடுக்கலாம், இப்படி கிரிட்டிக்கலா எப்படி திங்க் பண்ணலாம், இப்படிலாம் இருக்கும் இல்லையா? இதுல இருக்க ஒவ்வொரு பார்ட்டையும் கொண்டு வர்றதுக்கு காலங்காலமா ட்ரை பண்ணியிருக்காங்க. என்னன்னா, ஒரு மெஷின இந்த வேலைய பண்றதுக்கு ட்ரெயின் பண்ணுவோம். லேர்னிங்னா எப்படி? நம்ம ட்ரெயின் பண்றோம். அந்த மெஷின ட்ரெயின் பண்றோம். அதனால அது லேர்ன் பண்ணுது. சோ தட் அந்த ஒரு பர்ட்டிகுலர் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடான காம்போனன்ட் அது கத்துக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய பிரெயின்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல என்ன நடக்குது அப்படிங்கறத பாக்குறது பார்வையில மூலமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. இவன் பாரு என்ன முறைக்கிறான்டா, இவன் கோவமா இருப்பான் போல அப்படிங்கிறதோ, இது வந்து கொஞ்சம் சூடா இருக்குதுங்கிறதோ, இல்ல இந்த கலர் வந்து ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப கண்ணுக்கு அடிக்குது அப்படிங்கிறதுலாம் இருக்கு இல்லையா? இத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கோ கண் மூலமா அந்த சிக்னல்ஸ நம்ம ரிசீவ் பண்றோம். என்ன கலரு, எப்படி இருக்குங்கிறத இந்த மூளை டிசைட் பண்ணுது. இந்த ஒரு வேலைய மட்டும் எடுத்துக்கோங்களேன். என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா, அது ஒரு ஒரு சென்சார் மாரின்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் இந்த டேட்டாவ கலெக்ட் பண்ணுது. என்ன நடக்குது அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணி நம்மளோட பிரெயினுக்கு அனுப்புது. அங்கருந்து அந்த பிரெயின் என்ன பண்ணுது அப்படின்னா, ஓகே நம்ம இதெல்லாம் கத்துருக்கோம். சின்ன வயசுல இருந்து இதெல்லாம் பார்த்துருக்கோம். அப்போ வந்து இது வந்து தஞ்சாவூர் பெயிண்டிங்கா தான் இருக்கும். ஆ இது வந்து கலம்காரி சாரியா தான் இருக்கு. இது காஞ்சி பட்டா தான் இருக்கும். இது பனாரஸ் பட்டா தான் இருக்குங்கிறதே ஒரு லேர்னிங் மூலமா தான் வருது. இத எதையும் பார்க்காத ஒரு ஆள்கிட்ட கொண்டு போய் நீங்க காஞ்சி பட்டு, பனாரஸ் பட்டு, ஆரணி பட்டு இதெல்லாம் காட்டுறீங்களா? எல்லாம் சேலை தான். இதெல்லாம் என்ன ரூ. 1000 தான் வரும். அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஆனா நல்ல இதையே பார்த்து பார்த்து அம்மாவுக்கோ, அத்தைக்கோ, மா ஆ லைக் தங்கச்சிக்கோ எடுத்து குடுத்த பையனால இது இவ்வளவு வரும். இது இந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத வந்து தீர்மானிக்க முடியுது. ஓகே. சோ அப்ப இந்த கண்ணும், மூளையும் அந்த ஒரு வேலைய பண்ணுது. இதையே ஒரு மெஷின பண்ண வைக்கணும் அப்படின்னா, அந்த மெஷின்னால ஃபர்ஸ்ட் என்னத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்க என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். என்ன விஷுவலா அதாவது பார்வை பார்க்கறது மூலமா இங்க என்ன இருக்கு? டேபிள் இருக்கா? சேர் இருக்கா? சேர் மேல டேபிள் இருக்கா? இல்ல டேபிள் மேல சேர் இருக்கா? சம்திங் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதோ, அதாவது இந்த மாரி கொஸ்டினுக்கு ஆன்ஸர் பண்றது. கொஸ்டினுக்கு இல்ல, அதாவது இந்த ஒரு சிச்சுவேஷன புரிஞ்சுக்கிறது. இங்க சேர் இருக்கு. இங்க பால் இருக்கு. சேர் வந்து ஆ பாலுக்கு மேல இருக்கு. இந்த மாதிரியான டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் அந்த 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 காட்சி இருக்கு இல்லையா? நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்க காட்சியிலிருந்து நெறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அந்த விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில அந்த இது ஒரு பார்ட். இன்டெலிஜென்ஸோட ஒரு பார்ட். சோ, இத வந்து எடுத்தோனயும் அப்படி டெவலப் பண்ணிட்டாங்களா? அப்படின்னா கிடையாது. சரியா? இதுவா இருக்கட்டும். இல்ல ஆ ஒரு 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 விஷயங்கள பேசுறாங்க. இதுல என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது இன்னொரு நம்மள ஐம்புலன்கள் இருக்குன்னா, ஐம்புலன்களும் வந்து என்னன்னா, ஒவ்வொரு விஷயங்கள பண்ணுது நம்ம பிரெயின்ல சேர்த்து. அத கம்பைன் பண்ணி காது கேக்குது. கேட்டோனே அத புரிஞ்சுக்கிறோம். வாய் பேசுது. இதுதான் பேசணும்னு முடிவு பண்ண பிறகு, இந்த வார்த்தைகள உச்சரிக்குது. இந்த மாரி நெறைய விஷயம் பண்றோம் இல்லையா? அது மாரி இதெல்லாம் மெஷினுக்கு பொருத்தி பார்க்கிறோம்னா, மெஷின் என்னெல்லாம் பண்ணணும்னு யோசிக்கிறோம் அப்டின்னா, ஓகே இந்த இந்த காட்சியில என்னெல்லாம் இருக்கு? இந்த இந்த இமேஜ் அப்டின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த இமேஜ்ல என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறோம்.
நாம ஒரு விஷயத்த பேசுறோம், ஆர் விஷயத்த டைப் பண்ணி குடுக்குறோம் அப்படின்னா, ஓகே இவன் நல்லத தான் சொல்றான், கெட்டத தான் சொல்றான். இல்ல இவன் இந்த விஷயத்த கேட்கறான். உன்னோட பேர் என்னன்னு என்கிட்ட கேட்கறான். உன்னோட பேர் என்னன்னு கேட்டா, என் பேர் இதுதான் அப்படின்னு சொல்லணும்னு இருக்கு இல்லையா? அதுவே சின்ன குழந்தைக்கு சொல்லி சொல்லி குடுக்குறோம். சரியா? உங்க அம்மா பேர் என்னன்னு கேட்டா, அதுவே எவ்வளோ தடவ நம்ம சொல்லி தர வேண்டியதா இருக்கு. சோ அந்த மாரி இந்த மெஷினுக்கு வந்து ஹியூமன்ஸ் இப்படி கான்வர்சேஷன் பண்றாங்க அப்படின்னா, நீ இப்படிதான் சொல்லணும் அப்படிங்கிறதுல இருந்து நெறைய அ வேலைகள பண்ணணுங்கிறத நம்ம எதிர்பார்க்கிறோம். சரியா? ஏன்னா அதெல்லாம் தான் அ இன்டெலிஜென்ஸோட அப்ளிகேஷன்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தன் டம்பா இருக்கான். என்ன சொல்றது? ஒண்ணுமே தெரியாது. அ அவனுக்கு அப்படின்னு இருக்கான்னா, அவனால சில விஷயங்கள பண்ணவே முடியாது. சரியா? சோ அப்போ இப்ப நம்ம என்ன என்ன எங்க வந்திருக்கோம்னா, மனிதர்கள் மாதிரி ஒரு நிலைய அடையணும் அப்படிங்கிறத பிரேக் டவுன் பண்ணியிருக்கோம். என்னென்னவா பிரேக் டவுன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மனுஷங்க என்னென்னலாம் பண்றாங்க, பார்க்குறாங்க, கேட்குறாங்க, கிரியேட்டிவா பேசுறாங்க, உணர்ச்சிகள வெளிப்படுத்துறாங்க. சில என்ன சொல்றதுன்னா, என்ன சொல் இது என்ன 2 பேரும் வந்து ஏதோ கண்ணாலேயே பேசிக்கிறாங்க, சிக்னல்லயே பேசிக்கிறாங்க. 2 பேத்துக்கு மட்டும் ஒரு சில விதமான லாங்குவேஜ் டெவலப் பண்ணிட்டு பேசிக்கிறாங்க. அப்படின்லாம் சில சிச்சுவேஷன்ஸ்லாம் இல்ல. அதுவும் வந்து அதெல்லாம் மனுஷனுக்கு அந்த அளவுக்கு திறமை இருக்கவும் தான், இந்த காலக்கையா பாஷை மாரி ஒரு மனுஷனால ஒரு புது பாஷையவே உருவாக்க முடியுது. இந்த நிகழ்காலத்துல. சரியா? சோ அப்படி ஒரு சங்கேத குறியீடுல பேசிக்கிறது. சோ இந்த மாதிரி எல்லாமுமே வந்து நம்ம பண்ணணும். மேத்தமேட்டிக்கலா ஒர்க் பண்ணணும். ஸ்ட்ராட்டஜிக்கா இருக்கணும். அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ சொல்றோம். இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்றோம். அப்போ ரிசர்ச்சர்ஸ் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுனாங்க. பட் ஆனா, அதுக்கு ஒரு ஃபண்டமெண்டலா ஒண்ணு பண்ணணுமே. இது எல்லாத்தையும் எப்படி காமனா ஒரு விஷயத்த வச்சு பண்ணலாம். இப்ப எப்படி நமக்கு வந்து இது எல்லாம் நடக்குதுன்னா, அதுக்கு காரணம் மூளை. அதே மாரி நம்மளுடைய புலனுறுப்புகள். இது எல்லாமே நரம்பு மண்டலத்தால கனெக்ட் ஆயிருக்கு. ஏன்னா, பாத்தீங்கன்னா, நம்ம வந்து கண் இருக்கு, காது இருக்கு அப்படின்னா, எல்லா இடத்துலயும் இந்த நரம்புகள்னு ஒண்ணு இருக்கும்னா, அது அந்த உணர்ச்சிகள கடத்தி, அது மூளைக்கு கொண்டு போய் ப்ராசஸ் பண்ணி, அடுத்த அடுத்தடுத்த விஷயங்கள வந்து பண்ணுது. சோ அப்படி இருக்கும் பொழுது, இந்த மாதிரி ஒரு விஷயத்த எப்படி நம்ம கொண்டு வரலாம்? அதாவது இந்த நமக்கு வந்து ரியல் ரியல் லைஃப்ல நெறைய விஷயங்கள், நெறைய டேட்டா இருக்குதுன்னா, இந்த டேட்டால இருந்து ஆரம்பிச்சு, அந்த டேட்டாவ அ வாங்குறதுல இருந்து ஆரம்பிச்சு, அத எப்படி நம்ம பிரெயின் ப்ராசஸ் பண்ணுமோ, ப்ராசஸ் பண்ணி கொண்டு போலாம். அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ஐடியா. அதாவது நம்ம நியூரான்ஸ் நான் சொல்றேன் நரம்பு செல்கள் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு அப்ரோச் கொண்டு போலாமா? எப்படி மூளை வேலை செய்யுதோ, அதே மாரி பயாலஜிக்கல் நியூரான் மாரி, ஆர்டிபிஷியல் நியூரான் நம்ம டெவலப் பண்ணோம் அப்படின்னா, இது எப்படி சில விஷயங்கள கத்துக்குதோ, அதே மாரி இதையும் பண்ண வைக்கலாமே! அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சு டெவலப் பண்றாங்க. ஆர்டிபிஷியல் நியூரான். ஏன் நியூரல் நெட்வொர்க்ன்னு சொல்லாம நியூரான் அப்படின்னு சொல்றோம்னா, ஸ்டார்ட்டிங்ல அந்த ஒரு செல், நரம்பு செல் எப்படி வேலை செய்யுது? அத கொண்டு வரலாமே கம்ப்யூட்டர்ல அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ரைட்? இப்போ செங்கலா வச்சா தான் ஒரு பெரிய கட்டடம் கட்ட முடியும். திடமான பாறைகள், கருங்கற்கள்லாம் வச்சா தான் இந்த தஞ்சை பெரிய கோவில் மாரி ஒரு சீன பெருஞ்சுவர் மாரி கட்ட முடியும். எடுத்தோனயும் எனக்கு ஒரு லட்சியம் பூம்பா அப்டின்னா அது வந்துருமா? அப்டின்னா வந்துராது. சோ அப்ப நமக்கு என்ன தேவைப்படுது? ஒரு ப்ராப்பரான பில்டிங் பிளாக்ஸ் பண்ணி பண்ணி கொண்டு வர முடியாது. சோ அந்த பில்டிங் பிளாக் தான் அதோடைய அந்த செயல்முறை இருக்கு இல்லையா? அந்த ஒரு அ இந்த என்ன சொல்றது? ஆ டிஃபரெண்ட்டா பண்றாங்க இல்லையா? அத தான் நம்ம என்னன்னு சொல்றோம், மெஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்றோம். இது வந்து என்னன்னா, ஒரு 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 ஆராய்ச்சி பிரிவு. ஒரு விதமான செயல்பாடு, ஆக்டிவிட்டி பண்றாங்க. இந்த ரிசர்ச்சர்ஸ், இன்ஜினியர்ஸ் எல்லாம் பண்றாங்க. இப்ப நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம். சில விஷயங்கள ஓகே, ஒரு மெஷினுக்கு ஒரு விஷயத்த கத்துக் குடுக்கணும் அப்படின்னா, இந்த மெஷின் லேர்னிங் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆ மெத்தட்ல இருக்கக்கூடிய அல்கோரிதம்ஸ். சில சில மெத்தடாலஜிஸ்லாம் நம்ம சொல்றோம். எப்படின்னா, இப்ப இந்த மாரி வீடு கட்டணும், அஸ்திவாரமே இல்லாம வீடு கட்டணும். இல்ல பில்லர் போடாம வீடு கட்டணும். ஒவ்வொருத்துக்கும் ஒரு மெத்தடாலஜி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இந்த இந்த காரியங்கள பண்ணணும். அதாவது பார்க்கணும், கேட்கணும், பேசணும், டிஃபரெண்ட்டா யோசிக்கணும். அப்படிங்கிறதுக்கெல்லாம் முக்கியமா நம்ம எல்லாத்தையும் பாயில் டவுன் பண்ணி எங்க கொண்டு வரோம்? அது மனிதர்களுடைய நரம்பு மண்டலம் மாரி இருக்கணும் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு என்ன தேவைப்படுது? நியூரான் அப்படின்னு ஒண்ணு தேவைப்படுது. இந்த நியூரான் எப்படி நம்ம அ நரம்பு செல் எப்படி வந்து அ இந்த சிக்னல்ஸ் எல்லாம் எடுத்து ப்ராசஸ் பண்ணி அடுத்த சிக்னலா கொண்டு போகுதோ, அதே மாரி கொண்டு வரணும் அப்டின்ட்டு ஆரம்பிக்கிறாங்க. மெக்கால் பிட்ஸ் அப்படிங்கிறவர் வந்து அஹ், இந்த
இத ஆரம்பிக்கிறார். ஆர்டிஃபிஷியல் நியூரான் அப்படிங்கிறது சின்ன சின்ன லாஜிக்குக்கு ஓகே. இந்த த்ரெஷோல்டு லெவலுக்கு மேல வந்துச்சுன்னா என் இன்புட் இப்படி வரணும். அதாவது இப்ப நம்ம எப்படி ஒரு த்ரெஷோல்டுங்கிறது ஒரு 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 குறிப்பிட்ட வேல்யூ வந்துருச்சுன்னா இன்புட் வந்து ஸ்விட்ச் ஆன் ஆஃப் அந்த மாதிரி ஒரு லாஜிக்கு அவர் வராரு. ஸோ ஆக்சுவலி இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட்னால மட்டும்தான் நடக்க ஆரம்பிச்சுன்னா கிடையாது. ஆக்சுவலி வந்து மெக்கால் அண்ட் ஃபிட் 2 பேரும் ஒருத்தர் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட், இன்னொருத்தர் வந்து நியூரோ சயின்டிஸ்ட் சம்திங் லைக் இந்த நரம்பு மண்டலம் ஆர் லைக் மனித மூளை சம்பந்தமான படிச்சோம். ஸோ அதுல இருந்து தான் அதை ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருந்து ஆரம்பிச்சு இப்ப எவ்வளவோ பெரிய மெஷின், அந்த மெஷின் வந்து என்னன்னா நம்ம மூளைக்குள்ளார எவ்வளவு லட்சக்கணக்கான நரம்பு செல்கள் இருக்கோ அது மாதிரியான ஒரு ரெப்ரசன்டேஷன் அங்க மேத்தமெட்டிக்கலா பண்ணியிருக்காங்க. ஏன்னா மேத் தான் நம்மள வந்து என்ன பண்ண முடியும்னா ஒரு விஷயத்தை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது, கால்குலேஷன்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதை வந்து நம்ம ஒரு பெரிய கம்ப்யூட்டர் சிஸ்டம்ல பில்ட் பண்றோம். சரியா? ஸோ அப்படி ஆரம்பிக்குது மெக்கால் பிட்ச்ல இருந்து ஆரம்பிச்சு தென் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிட்டு போறாங்க. ஓகே, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும். சரி, இன்புட் போயிருச்சு, இது தப்பா போயிருச்சு அப்படின்னா இதை எப்படி நான் கரெக்ட் பண்ணிக்கிறது? இது நீ இப்படிதான் கரெக்டா கத்துக்கணும். 1+1 கொடுத்தா 2ன்னு தான் நீ சொல்லணும். ஆனா நீ வந்து 4ன்னு சொல்ற. இது தப்பா இருக்கு. இதை எப்படி திருத்திக்கலாம்? இப்ப நம்ம வந்து குழந்தைக்கே வந்து நிறைய இன்புட்ஸ குடுக்குறோம் இல்லையா? இப்படி சொல்லாத. இப்ப அம்மா அப்படின்னா, அம்மா அப்படின்னு சொல்லுது. நம்ம என்ன சொல்றோம்? இல்ல இப்படி சொல்லணும் அப்படின்னு ஒரு ஃபீட்பேக் குடுக்குறோம். நீ இப்படி சொல்லக்கூடாது, இப்படி சொல்லுன்னு சொல்றோம். அது மறுபடியும் மூளை அதுக்கேத்த மாதிரி ஒரு சிக்னலா எடுத்துக்கிட்டு அது மாத்திக்குது. ஒவ்வொரு டைம் அது அப்படியே திரும்ப திரும்ப நடந்து இதாகுது. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த இந்த நியூரான் அப்படிங்கிறதுல இருந்து கொண்டு போறாங்க. ஓகே, எப்படி இந்த எரர்ஸ்ல இருந்து கத்துக்கலாம் அப்படிங்கிறது. ஒரு நியூரான் வச்சா வேலை நடக்குமா? அப்ப நிறைய நியூரான்ஸ் வச்சுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா வெறும் ஒரு நியூரான் வச்சு அவங்க பண்ணும்போது என்னாங்கன்னா 2 விஷயத்த சேருங்க, அதோட வந்து கூட்டி கழிச்சு விடைய சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. பட் ஆனா அது மட்டும் பண்றதுனால நமக்கு வந்து ஆன்சரோ இல்ல கரெக்டான விஷயமோ அந்த எக்ஸாக்ட்லி நியூரல் நெட்வொர்க் எப்படி அந்த அந்த நரம்பு மண்டலம் எப்படி பண்றதோ அந்த மாதிரி பண்றது. ஸோ அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய ரிசர்ச்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஹெப்பியன் நெட்வொர்க்ஸ் இருக்கு, பெர்செப்ட்ரான் இருக்கு. அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆர்கிடெக்சர் ஆர்கிடெக்சர் இந்த சென்ஸ் இப்படி அரேஞ்ச் பண்ணனா நியூரான்ஸ் எல்லாம் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி லேர்ன் பண்ணனா சில பேட்டர்ன்ஸ் அது கத்துக்குது அப்படிங்கறதுல இருந்து ஆரம்பிச்சு டெவலப் பண்ணி அவங்க கொண்டு போறாங்க. இப்போ வந்து என்ன ஒரு நிலைமைக்கு மேல என்ன ஆச்சுன்னா ஒரு 1960s 70s மேல எல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே, அப்போ அஹ், இந்த மாதிரியான நியூரான்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி கிடைக்கக்கூடிய நியூரல் நெட்வொர்க் அது என்னன்னு சொல்றாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது ஒரு செயற்கையான ஒரு நரம்பு மண்டலம் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வரோம். அது மூலமா எப்படி வந்து மூளை வேலை செய்யுது, எப்படி ஒரு பேட்டர்னை வந்து நம்ம லேர்ன் பண்ணலாம், ஒரு லாஜிக் எப்படி லேர்ன் பண்ணலாம், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டேட்டா. ஏன்னா டேட்டா தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், நாலேஜை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய விஷயம். இதுல இருந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்றாங்க. தென் அதுக்கப்புறமேட்டு நிறைய ரிசர்ச்சர்ஸ் ஜாயின் ஆகுறாங்க இதுல. அமெரிக்கன் லேப்ஸ்ல இருந்து மற்ற யூனிவர்சிட்டி, டொரண்டோ பல்கலைக்கழகம், இன்னும் யூரோப்ல இருக்கக்கூடிய இதுல இருந்தெல்லாம் நிறைய பேர், நாட் ஜஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் பட் ஆல்சோ ஃப்ரம் அதர் பிளேசஸ் முன்னாடி சொன்னேன். இத ஒவ்வொரு யூஸ் கேஸ் ஏத்த மாதிரி டெவலப் பண்றாங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான நரம்பு செல்களுடைய அமைப்பு இருக்குமா அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க +2 பயாலஜி எல்லாம் படிச்சீங்கன்னா கூம்பு செல்கள், குச்சி செல்கள் அப்படின்னு இந்த கண்ணுல இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த காதுல ஒரு மாதிரி செல் அமைப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மூளை அப்படின்னும் போது மூளையோட எல்லா பாகங்கள்லயும் ஒரே மாதிரியான அமைப்பு இருக்கா அப்படின்னா கிடையாது. இப்போ முன்மூளை ஒரு வேலையை செய்யும், பின்மூளை ஒரு வேலையை செய்யும், பெருமூளை, சிறுமூளை, ஒவ்வொரு மூளைக்கும் ஒரு மாதிரியான வேலை இருக்கு. அதே மாதிரி அதுல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதே மாதிரி இங்க லாஜிக்கலா பார்க்கும் பொழுதும் ஒரே கட்டமைப்பை வச்சுக்கிட்டு, சரி இந்த லாஜிக் என்கிட்ட இருக்கு. இந்த லாஜிக் மூலமா என்னால வந்து எப்படி ஒரு நியூரான் வந்து ஒரு இன்புட் எடுத்துக்கிட்டு அவுட்புட் கொடுக்கும். அந்த அவுட்புட்ல தப்பு இருக்குன்னா அதை கத்துக்கும். அப்படிங்கறத நம்ம வந்து பண்றோம். சோ அது மட்டும் போதாதுன்ட்டு தான் அவங்க என்ன பண்றாங்க, ஓகே ஒரு ஒரு விஷயத்த பார்க்கணும்னா இப்படிதான் ஒரு கட்டமைப்புல இருக்கணும். ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு லாங்குவேஜ புரிஞ்சுக்கணும்னா இப்படிதான் இருக்கணும். ஏன்னா 2 விஷயம். இப்போ வந்து லாங்குவேஜ் எப்படி நம்ம எழுதுறோம் அப்படின்னா, ஒண்ணு அடுத்து ஒண்ணு எழுதிக்கிட்டே போறோம். ஐ லவ் மெஷின் லேர்னிங், ஐ லவ் தாஜ்மஹால், ஐ லவ் இந்தியா அப்படின்னு எழுதுறோம்னா, இந்த இந்த சீக்வன்ஸ வந்து எப்படி நாம வந்து பகுத்து, இதுல என்ன கட்டமைப்புல இந்த இந்த வரிகள்லாம் இருக்கு, இந்த மொழி எப்படி இப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து
பார்க்குறோம். ஐ மீன் நம்ம எப்படி அனலைஸ் பண்றோமோ, அதுக்கேத்த மாரி அவங்க என்ன பண்றாங்க, இந்த லாஜிக்க பில்ட் பண்றாங்க. அதுக்கு ஒரு பேர வைக்கிறாங்க. ஒரு ஒரு நியூரல் நெட்வொர்க்ன்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. காட்சிகள, இமேஜஸ் இப்படிதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2Dல இருக்கு. லைன்ல இல்ல. அது வந்து 2Dல இருக்கு. இது எல்லாத்தையும் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல, அதாவது என்னன்னு சொல்லுவோம்? மேட்ரிக்ஸ் என்னன்னு சொல்லுவோம்? அணி அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல நம்ப இத ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்பதான் மேத்தமேட்டிக்கலா கால்குலேட் பண்ண முடியும். இதுல இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு. இந்த 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 காட்சி இப்படி இருக்குன்னா, இத ஃபோட்டோ மூலமா நமக்கு வருதுன்னா, ஃபோட்டோ எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம்? ஏன்னா அது நம்பர்ஸ் தான். உள்ள போய் பார்த்தீங்கன்னா, ஆர்ஜிபி வேல்யூஸ் தான் இருக்கும். சோ அதுல இருந்து எப்படி இத வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம்? அப்படிங்கிறதுக்குலாம் நெறைய லாஜிக்ஸ் இருக்கு. நீங்க வெறும் இன்புட் லெவல்ல இருந்து பாக்குறீங்கன்னா, வெறும் நம்பர்ஸ மட்டும் குடுக்குறீங்க. ஓகே, எனக்கு வந்து இந்த லாஜிக்க கத்துக்கணும். அதாவது ஆ நம்பர்ஸ வந்து எப்படி இப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு லாஜிக்க கத்துக்கிறது ஒவ்வொரு யூஸ் கேஸ்க்கும் ஒவ்வொரு நெட்வொர்க் ஆர்க்கிடெக்சர் இருக்கு. அததான் வந்து இந்த கான்செப்ட்ஸ்ல சொல்றாங்க. கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க், ரெக்கரன்ட் நியூரல் நெட்வொர்க் அப்படின்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் இன்னும் டீடைலா பார்க்கலாம். பட் ஆனா இதெல்லாம் தான் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டைப்ஸ். இப்போ இருக்கக்கூடிய மாடல்ஸ்ல டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்ட்டு ஒரு நெட்வொர்க் லாஜிக்க யூஸ் பண்றாங்க. சரி, ஆர்க்கிடெக்சர் அப்படிங்கிறத யூஸ் பண்றாங்க. இத வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இது மெஷின் லேர்னிங் கிடையாது. ஆர்டிபிஷியல் நியூரல் நெட்வொர்க் இந்த இடத்துல வந்துருச்சு. அப்ப இது மெஷின் லேர்னிங் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. கிடையாது. இது எல்லாமே மெஷின் லேர்னிங் தான். ஆனா, இதுக்குள்ளார வந்து அவங்க ஒரு டிஃபரன்சியேஷன கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்றது தான் டீப் லேர்னிங் அப்படிங்கிறத வந்து இந்த வார்த்தையை கொண்டு வராங்க. அதாவது எல்லாத்துலயுமே மெஷின் தான் லேர்ன் பண்ணுது. ஆனா இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, டீப் நியூரல் நெட்வொர்க்கை யூஸ் பண்றாங்க. அது டீப்ங்கிற வார்த்தை ஏன் வருது அப்படின்னா, இந்த நியூரல் நெட்வொர்க்ஸ் எப்படி, இந்த நரம்பு மண்டலம் எப்படி அமைஞ்சிருக்கும்னா, ஒரு நியூரான் அடுத்த நியூரானோட கனெக்ட் பண்ணியிருக்கும். அடுத்த நியூரான் அதுக்கு அடுத்த நியூரானோட கனெக்ட் பண்ணிருக்கும். அப்ப ஒரு முடிவு எடுக்குது அப்படின்னா, அது பல நியூரான்களை தாண்டி தான் வந்திருக்கும். அதே மாதிரியான ஒரு ஆர்க்கிடெக்சர இங்க கொண்டு வரும் பொழுது நெறைய நியூரான்ஸ அடுக்குறாங்க. ஒவ்வொரு நியூரானும் ஒரு 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 வேலை பண்ணுது, ஒரு கால்குலேஷன் பண்ணுதுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, பல நியூரான்கள அடுக்குறாங்க. அப்போ பல நியூரான்கள் வந்து அடுத்தடுத்து இருக்கனால, அது என்னவாகுது? அதோடைய சைஸ் வந்து ரொம்ப டீப்பா போகுது. சோ அது டீப் நியூரல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நியூரல் நெட்வொர்க்ஸ் வந்து லேர்ன் பண்றதுனால இது டீப் லேர்னிங்னு சொல்றாங்க. சும்மா வெறும் சிம்பிளா ஒரு லாஜிக் போட்டேன் அப்படின்னு இல்லாம அப்படியே வடிகட்டி வடிகட்டி இதுக்குள்ள இது இருக்குமோ, இதை இப்படிதான் ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நுனிப்புல் மேயறது, அடிப்புல் மேயறது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இப்போ சில லாஜிக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா, சில மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் எல்லாம் மேலோட்டமா ஓகே, நான் இதை கால்குலேட் பண்ணேன், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணனா இதுதான் அதிகமா இருக்கு, இல்ல இதுல இப்படிதான் ஆவரேஜ் வேல்யூஸ் வருது, சோ அதனால நான் இதை சொல்லிக்கிறேன் அப்படின்னு ஒரு நுனிப்புல் மேயற மாதிரியான சில அல்காரிதம்ஸ் இருக்கு. சில அல்காரிதம்ஸ் அடிப்புல் வரையிலும் போய் அதோடைய என்ன சொல்றது, நதி மூலம் ரிஷி மூலம் வரையிலும் போய் இது எப்படி வந்து ஒரு வார்த்தை அமைஞ்சிருக்கு, ஒரு ஒரு இமேஜ் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு, ஒரு ஒரு பாடல் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு, நான் இப்ப ஒரு ஹை பிச்ல பாக்குறேன்னா எப்படி இந்த வேவ்ஸ் மாறுது, இவன் சோகமா பேசுறான் அப்படின்னா இந்த இந்த சோக கீதம் எப்படி இதுக்கு இந்த வேவ்ஸ்ல வருது. இப்ப நீங்க பேச ரெக்கார்ட் பண்றதெல்லாம் அப்படியே வேவா தெரியுது இல்லையா? நீங்க நுனிப்புல் மேயக்கூடிய ஒரு ஆளா இருந்தா இங்க ஏதோ சத்தமா பேசிருப்பான் போல, அதனால அப்படியே அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஆனா ஒரு 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 அல்காரிதம், ஒரு மெஷின் வந்து இது இன்னும் டீடைல்டா போய் பாக்குது அப்படின்னா, ஓகே இங்க ஏதோ வந்து நடந்திருக்கு, ரொம்ப கத்திக்கிட்டே கிடக்குறான், இல்ல இது இது வந்து இவன் கொஞ்சம் ரொம்ப டென்ஷனா இதுல இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு அதனால போக முடியும். சோ அதுதான் டீப் லேர்னிங் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஆனா டீப் லேர்னிங்கும் என்னன்னா மெஷின் லேர்ன் பண்றதுதான். சரி, எப்படி ஆன் அப்படிங்கிறது ஒண்ணு, இந்தியன் இந்திய ஆண் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? ஆர் தமிழன் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஏன் இதுல வந்து நம்ம வந்து தமிழன்கிறவன் வேற, ஆண்கிறவன் வேற அப்படின்னு கிடையாது. தமிழச்சிங்கிறவ வேற, ஆஹ் பெண்கிறது வேற அப்படின்னு கிடையாது. இது வந்து ஒரு டாக்ஸானமி, அதாவது வகைப்பாடு. ஈஸியா புரிஞ்சுக்கணும் இது. ஏன் ஏன் அப்படின்னா, ஓகே நீங்க கேட்கலாம், அப்ப மெஷின் லேர்னிங்னாலே நியூரல் நெட்வொர்க்ஸ் தானா? அப்புறம் எதுக்கு இதுக்கு இன்னொரு பேர் வச்சுக்கிட்டு இருக்கணும்? அப்படி கிடையாது. பேரலலா சில கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் வந்து இத நாம ஏன் வந்து என்ன சொல்றது? அ ஒரு ஒரு நியூரல் நெட்வொர்க் மாரியே தான் நம்ம போகணுமா? நம்ம நரம்பு மண்டலங்கள் எப்படி நடக்குதோ அப்படியே தான் போகணுமா? ஒரு மேத்தமேட்டிக்கலா இத அப்ரோச் பண்ணக்கூடாதா? சயின்டிஃபிக்கா ஒண்ணு அப்ரோச் பண்ணக்கூடாதா? அவங்களுக்கு ரெஃபரன்ஸ் வந்து என்னன்னா, எப்படி நம்ப கத்துக்கிட்ட மேத்ஸ், சயின்ஸ மட்டுமே வச்சுக்கிட்டு இதுக்குள்ள இருக்க பேட்டர்ன எடுக்கலாம். இதுல இருந்து அந்த விஷயத்த கத்துக்கலாம். அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோட ஒரு ஒரு சாரார் வந்து போறாங்க.
அதுல வந்து முக்கியமான ஆள் வந்து என்னன்னா விளாடிமிர் வேப்னிக். விளாடிமிர் வேப்னிக்ங்கிறவரை வந்து தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபாதர் ஆஃப் மெஷின் லேர்னிங். அந்த அளவுக்கு அவரை பாக்குறாங்க. ஏன்னா இந்த ஏன்னா அந்த மெக்கால்பிட்ஸ் வந்து லேர்னிங்கிற அளவுக்கு அவங்க வரல. மெக்கால்பிட்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நியூரானை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், அதை எப்படி ஒரு கால்குலேஷன், ஒரு கம்ப்யூட்டர் உள்ளார ஒரு 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 விஷயம் பண்ற மாதிரி கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுல இருந்து தான் அவங்க ஆரம்பிச்சாங்க. அந்த ஒரு இதுலயே ஒரு லிமிடேஷன்ஸ் நிறைய போயிடுச்சு. ஆனா இந்த வேப்னிக்ங்கிறவர் என்ன பண்ணாருன்னா, டைரக்டாவே இந்த லேர்னிங் மெஷின்ங்கிறத எப்படி கொண்டு வரலாம், அதை ஸ்டாட்டிஸ்டிக்கலா எப்படி நாம கொண்டு வரலாம். ஸ்டாட்டிஸ்டிக்கல் போது இப்போ இந்த வட்டி கால்குலேஷனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழிமுறை இருக்கும் இல்லையா. கூட்டு வட்டி, மீட்டர் வட்டி, அந்த வட்டி, இந்த வட்டின்னு. அப்போ இப்போ சில ஃபேமிலிஸ், ரைட், இந்த காமர்ஸ் பண்ற வணிகம் பண்ற ஃபேமிலி அவங்கன்னு ஒரு மெத்தட் கால்குலேட் பண்ணிருக்கலாம். எனக்கு இதுதான் இன்ட்யூஷன்ப்பா, எனக்கு இதுதான் சேஃபா தோணுதுப்பா, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த வேப்னிக்ங்கிறவர் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலா இதை எப்படி கொண்டு வரலாம், இந்த டேட்டால இருந்து இந்த நாலேஜ் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம், ஒரு புரிதலை எப்படி கொண்டு வரலாம். சிம்பிளா சொல்ல போனா, என்கிட்ட நிறைய டேட்டா இருக்கு, இது பின்னாடி ஒரு நாலேஜ் ஒளிஞ்சிருக்கு, இது பின்னாடி ஒரு லாஜிக் ஒளிஞ்சிருக்கு. இதை வந்து நான் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்மேட்லயே கொண்டு வந்துட்டேனா, ஒரு ஈக்குவேஷனா கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா, புதுசா ஏதாவது ஒரு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிம்பிளா சொல்ல போனா, இந்த லாஜிக்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணணும்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்க வந்து எடுத்தோடனே எல்லாமே இந்த இமேஜஸையோ லாங்குவேஜஸையோ லேர்ன் பண்ணல, நம்பர்ஸ்ல இருந்து எப்படி லாஜிக் பண்ணலாம், லாஜிக்கல் லேர்ன் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, இந்த விளாடிமிர் வேப்னிக் என்ன பண்றாரு அப்படின்னா, எஸ்விஎம், சப்போர்ட் வெக்டார் மெஷின், பேர்லாம் பின்னாடி இன்னும் டீடைல் பண்ணலாம், பட் பேர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சப்போர்ட் வெக்டார் மெஷின் அப்படிங்கிறது கொண்டு வராரு. அது மூலமா என்ன பண்றாரு அப்படின்னா, நிறைய டிஃப்ரெண்ட் டேட்டா இருக்கு, காலம்ஸ்ல இருக்கு, எக்ஸ் ஒய்னு காலம் இருக்குன்னா, இதை எப்படி தனியா பிரிக்கலாம், இதெல்லாம் ஒரு கேட்டகரி, இதெல்லாம் இன்னொரு கேட்டகரிங்கிறத எப்படி லேர்ன் பண்ணலாம். நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டோம் அப்படி, இப்ப எப்படி நம்ம அந்த குழந்தைக்கு சொல்றோம் அப்படி இல்லையா, நம்மளே கத்துக்கிறோம் அப்படின்னா, இது ரெண்டும் சேர்ந்து வந்தா, நம்ம இந்த தமிழ்ல எல்லாம் படிச்சிருப்போம், நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. இதுக்கு பின்னாடி நாம ஏதாவது ஒரு மனப்பாடம் பண்ணி ஏதாவது ஒண்ணு பண்ணி கத்திருந்திருப்போம். ஒரு லாஜிக்கலா கூட, ஓகே, நேர் இசையும் நிறை இசையும் சேரும் பொழுது அதுல ஒண்ணு நடக்குது, அது இப்படிதான் கட்டமைக்கப்படும், அதனால அதை நேர் இசை அப்படின்னு நம்ம சொல்றோம், இல்ல வேற ஏதாவது ஒண்ணு பண்றோம். அந்த லாஜிக் வந்து நம்ம வந்து என்ன பண்றோம், நிறைய யோசிச்சு பேசி மனப்பாடம் பண்ணி ஒரு புரிதலுக்கு வரோம். இதெல்லாம் எனக்கு ரொம்ப எல்லாம் பண்ண தேவையில்லை. இதுல ஏதாவது ஒரு பேட்டர்ன் ஒண்ணு இருக்கும் இல்லையா, இதை நான் கத்துக்கிறோம், புதுசா ஏதாவது ஒண்ணு கேக்குறாங்கன்னா நான் ஆன்சர் பண்ணணும், இதுல ஏதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேட்டர்னை பார்க்க. ஏன்னா இலக்கணத்துல அந்த நேரிசை நேரிசை அப்படிங்கிறதோ, இல்ல நீங்க வேற ஏதாவது டெர்மினாலஜிஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலோ, சொல்ல போனா அது ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்மேட் தான், அதுல ஏதாவது ஒரு ஒரு பேட்டர்ன் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி லெட்ஸே 2, 3 நம்பர்ஸ் இருக்கு, ட்ரூ ட்ரூ அப்படின்னு வந்துருச்சுன்னா, இந்த பூலியன் அல்ஜிப்ரால ட்ரூ ட்ரூன்னு வந்துருச்சுன்னா, அதை வந்து நான் வந்து அண்ட் லாஜிக் அப்படின்னா ட்ரூன்னு தான் சொல்லி ஆகணும். இதை எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறதா இருக்கட்டும், ஒரு கிளாசிஃபை பண்றது, இதெல்லாம் நல்ல விஷயங்கள், இதெல்லாம் கெட்ட விஷயங்கள் அப்படிங்கறத நம்ம முன்னாடியே வகைப்படுத்திட்டோம் அப்படின்னா, மெஷின் ஓகே, இந்த பேட்டர்ன் இருக்கிறதெல்லாம் இவன் நல்லதுன்னு சொல்லியிருக்கான், இந்த பேட்டர்ன் இருக்கிறதெல்லாம் இவன் கெட்டதுன்னு சொல்லியிருக்கான் அப்படின்றத எப்படி வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலா லேர்ன் பண்ண வைக்கலாம் அப்படிங்கறத வேப்பனிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுல இருந்து நிறைய மெஷின் லேர்னிங்க்குன்னு தேவையான தியரிஸை கொண்டு வர்றாரு. ஏன்னா ஒரு விஷயம் லேர்ன் பண்றேன் அப்படின்னா, அதுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, கத்துக்கிறேங்கிறது ஒண்ணு, மனப்பாடம் பண்றேங்கிறது ஒண்ணு. சரி, மனப்பாடம் பண்றேங்கிறது வந்து எதையும் கத்துக்க மாட்டேன், தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் சும்மா ஓகே இதுதானே அப்படிங்கறத ஸ்டோர் பண்ணிக்கிறத அப்படியே சொல்றேன். ஆனா கத்துக்கிறதுல வந்து என்னன்னா ஒரு ஒரு புரிதல் இருக்கும், ஒரு ஜெனரலைசேஷன்ங்கிறது ஒண்ணு இருக்கும். ஓகே, இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா நான் இதெல்லாம் பார்க்கணும், இப்படி ஒண்ணு இதை இப்படிதான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற நமக்கு ஒரு ஃபார்மேட் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ இந்த ஜெனரலைசேஷன், ஒரு மெஷின் வந்து சும்மா மனப்பாடம் பண்ணக்கூடாது, ஆனா டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸ் வந்தாலும் அதுக்கும் ஆன்சர் பண்றதுக்கான ஒரு 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 தகுதியை வளர்த்துக்கணும் அப்படிங்கிற ஜெனரலைசேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல அவர் ஆரம்பிக்கிறாரு. ஜெனரலைசேஷன்ங்கிறது எப்படி, எந்த விதத்துல கத்துக்கணுங்கிறது வந்து ரிஸ்க் மினிமைசேஷன் அப்படிங்கிறது, அதாவது தப்பை எப்படி குறைக்கலாம் ஸ்டாட்டிஸ்டிக்கலா. ஸோ தப்பை குறைக்கிறது மூலமா நம்ம வந்து விஷயங்களை கத்துக்கிறோம் அப்படிங்கிறது. இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஜெனரலைசேஷன், எம்பரிக்கல் ரிஸ்க் மினிமைசேஷன், இன்னும் ஃபர்தரா நிறைய தியரிட்டிக்கலா அவர் நிறைய டெவலப் பண்றாரு. அதுதான் நிறைய பேர் மத்தவங்களும் யூஸ் பண்ணாங்க டு வேலிடேட் தேர் ஐடியாஸ். நிறைய தியரம்ஸ்லாம் அவர் கொண்டு வந்தாரு. ஸோ இதுல வந்து போக போக என்னன்னா நிறைய பேரு ஓகே, இவர் வந்து இந்த லாஜிக்ல வந்து விஷயங்களை கத்துக்கலாம், பேட்டர்ன்ஸை கத்துக்கலாம் அப்படிங்கிறாரு. நான் ஏன் வந்து
என்னோட லாஜிக் படி போகக்கூடாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் ஏன் அனலைஸ் பண்ணக்கூடாது? ஃபார் எக்ஸாம்பிள் ஆ லெட்ஸ் சே ஒரு விஷயத்துக்கு ஆன்சர் பண்ணணும். என்ன அப்டின்னா, கோயம்புத்தூர்ல, சிங்காநல்லூர்ல வீடு என்ன விலை? அப்படிங்கிறதோ, இல்ல ஆ சென்னையில ஓஎம்ஆர்ல வீடு என்ன விலை? அப்படிங்கிறத மெஷின் சொல்லணும். அப்படின்னா, மெஷின் சும்மா வந்து சென்னை ஓஎம்ஆர்ன்னு வந்தாலே 2,00,000 சொல்லு அப்படின்னா, அது அது வந்து ஒரு லேர்ன் பண்ணுன மெஷின் கிடையாது. சும்மா ஓகே. அப்படியே ஃபீட் பண்ணி வச்சிருக்காங்க. எஸ் ஆர் நோ மாரி இஃப் எல்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. அப்படியே சொல்லும் அப்படிங்கிறது. ஸோ அது நெறைய டேட்டாவ எடுத்து, ஆ ஓகே. சென்னையில சொல்றீங்க. ஓகே. சென்னையில எங்க சொல்றீங்க? ஓஎம்ஆரா? ஆ வேற என்ன ஏரியா சொல்லலாம்? வடபழனியா? இல்ல ஓஎம்ஆர்ல எங்க வேணும்? சோழிங்கநல்லூரா? காரப்பாக்கமா? தென் சோழிங்கநல்லூர்ல என்ன மாரி வீடு வேணும்? டியூப்ளெக்ஸ் வீடு வேணுமா? சோ அப்ப அது என்ன பண்ணுது? இந்த ஏரியால, இந்த வீட்ல, இந்த சைஸ்ல, இந்த வாசல் வடக்கு பார்த்து, தெற்கு பார்த்து, ஆர் இத்தனாவது ஃப்ளோர் இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கன்சிடர் பண்ணி, ஓகே. ஸ்டாட்டிஸ்டிக்கலா இந்த மாதிரியான கேட்டகரியில வந்தவங்கலாம் ஆவரேஜ்ல இவ்வளோ விலைக்கு விக்கிறாங்க. ரூ. 1,00,00,000க்கு விக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர்டா ஓகே. மேல இருந்து அப்படியே டாப் டவுன் அப்ரோச்ல வந்து இப்படி ஆன்சர் பண்றது அப்படிங்கிறது வந்து ஒரு மெத்தடாலஜி. அது வந்து ஒரு மெஷின் லேர்னிங் மாடல். இது வந்து டிசிஷன் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கொஸ்டின் அது ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் ஆரம்பிச்சு, ஒரு ஸ்டார்ட்டிங் டேட்டா பாயிண்ட் ஆரம்பிச்சு, அதிலிருந்து அடுத்தடுத்த கேட்டகரிய பிரிச்சு, பிரிச்சு, பிரிச்சு கடைசியா வந்து பதிலுக்கு கொண்டு வருது. ஸோ இப்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது எல்லாமே வந்து இந்த ஃபண்டமெண்டல் தியரியில இருந்து தான் போகுது. வேப்னிக் கொண்டு வந்தாரு இல்லையா? வேப்னிக் கொண்டு வந்த தியரிக்கு மேல நெறைய பேர் தியரீஸ கொண்டு வந்தாங்க. அதுல இருந்து தான் போகுது. ஸோ அப்போ நியூரல் நெட்வொர்க் வே ஆஃப் தாட் ப்ராசஸ்ங்கிறது ஒண்ணு. மெஷின லேர்ன் பண்ண வைக்கிறது ஒண்ணு. அதுல நெறைய ஃப்ரீடம் இருந்துச்சு. நியூரல் நெட்வொர்க் வே ஆஃப் அதனால தான் அது இன்னும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. ஆனா, அதனால அ இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்டு டேட்டா இருக்கு இல்லையா? அதாவது எந்த ஊர், எந்த வெறும் லாங்குவேஜ், இமேஜ், சவுண்ட் அதெல்லாம் இல்லாம, டேட்டா ஸ்ட்ரக்சர்டாவே இருக்கு இல்லையா? ஒரு டேபிள் மாரி நம்ம வச்சிருக்கோம். சிங்களானபுரம் சாரி அது என் ஊரு சென்னை, ஓஎம்ஆர் அதுல வந்து வடக்கு பார்த்த வாசல், அதுல வந்து டியூப்ளெக்ஸ் வீடு, 10வது டியூப்ளெக்ஸ் வீடு இல்லைன்னா பென்ட் ஹவுஸு, அட்லீஸ்ட் 2 மாடி இருக்கணும், வாட்ச்மேன் இருக்கணும், இந்த மாரி இது எல்லாத்தையுமே வந்து என்னன்னா, ஒரு 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 பெரிய வாக்கியமா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அழகா வந்து எக்ஸ், ஒய், இசட் வேரியபிள் மாரி வச்சுக்கிட்டு, அதுல வந்து ஒரு கால்குலேஷன்ஸ் பண்ணாலே போதும். அது ஈஸியாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அதுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்டின்லாம் இல்ல. ஏன்னா நம்பர்ஸாவே இருக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல நான் இப்ப சொன்னேன்ல, இந்த டிசிஷன் ட்ரீன்னு சொல்றேன் இல்லையா? அது இந்த சப்போர்ட்டட் மெஷின்ஸ்லாம் வந்து நல்லாவே வேலை செய்யுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது, மெஷின் லேர்னிங்கிறத ஒரு டாக்ஸானமின்னு வச்சுக்கிட்டா, அதுல இந்த மெக்கார்ட் பிட்ச்ல இருந்து ஆரம்பிச்சு நியூரல் நெட்வொர்க்ஸ இன்ஸ்பயர் பண்ணி, ஓகே மெஷின இந்த விதத்துல ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு போனது ஒரு விதம். இன்னொரு விதம், நமக்கு எதுக்கு இந்த மெஷின் லேர்னிங்ல சாரி இந்த மாரி நியூரல் நெட்வொர்க்க இன்ஸ்பயர் பண்ணி ஏன் பண்ணணும்? லாஜிக்கலாவே, ஸ்டாட்டிஸ்டிக்கலாவே இப்படி பண்ணலாமே! ஆ ரொம்ப இன் டீட்டெயிலா அங்க தேவையில்லையே! அப்படின்னு ஆரம்பிச்சு, பட் எல்லாத்துக்கும் ஃபண்டமெண்டல் தியரிங்கிறது சில விஷயங்கள வச்சுக்கிட்டாங்க. ஜெனரலைசேஷன் இருக்கணும். ரிஸ்க் மினிமைசேஷன் எப்படி இருந்துட்டு ரிஸ்க் மினிமைசேஷன்னா எரர் கம்மியா இருக்கணும். எரர் கம்மியா இருந்ததுன்னா, அது லேர்ன் பண்ணுது அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க அவங்க. ஸோ இதுல நெறைய டெர்ம்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதான் இந்த டாக்ஸானமி பார்த்தீங்கன்னா, மெஷின் லேர்னிங் அதுல டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஃபேமிலிஸ் இருக்கு. அதுல ஒரு ஃபேமிலி தான் நியூரல் நெட்வொர்க் வே ஆஃப் மெஷின் லேர்னிங். அதுல டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஆர்க்கிடெக்சர் இருக்கு. அதுக்கு கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க், ரெக்கரன்ட் நியூரல் நெட்வொர்க் அப்படின்னு ஆர்க்கிடெக்சரோட பேரு, அதோட டைப்ஸ் இருக்கு. இந்த டீப் நியூரல் நெட்வொர்க், டீப் லேர்னிங்கிறது வந்து கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க்கோ, ரெக்கரன்ட் நியூரல் நெட்வொர்க்கோ, இல்ல இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்க்கிடெக்சரோ எவ்வளவு ப்ராசஸிங் இன் டெப்த்தா பண்ணுது அப்படிங்கிறதுனால அதுக்கு வந்து இந்த டீப் லேர்னிங், டீப் நியூரல் நெட்வொர்க்ஸ்ன்னு பேர் வந்துருச்சு. சிலர் என்ன சொல்றாங்க, ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்னா வேற, கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க்னா வேற அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் தான். அதுல ஒவ்வொரு வேலைக்கு ஏத்த மாதிரி கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க், டீப் நியூரல் சாரி கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க், ரெக்கரன்ட் நியூரல் நெட்வொர்க், போல்ஸ்மேன் மெஷின்னு சொல்றோம். ஹாஃப் ஃபீல்டு நெட்வொர்க்னு விதம் இருக்கு. கேனுன்னு சொல்லுவாங்க. அதாவது படத்த ஆராயிறது. வெறும் படத்துல என்ன இருக்குன்னு சொல்றது இல்லாம, படம் இப்படி இருக்கு. இதையே நான் வேற மாரி வரைஞ்சா என்ன? அப்படிங்கிற மாரி ரொம்ப கிரியேட்டிவ் டாஸ்க் போறதுக்கு கேன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜெனரேட்டிவ் அட்வர்சரியல் நெட்வொர்க்ஸ். அது மாரி நெறைய விதங்கள் இருக்கு.
ஒவ்வொரு வேலைக்கு ஏத்த மாரி ஆர்க்கிடெக்சர் மாறுது. ஆர்க்கிடெக்சர் மாறலாம், அதுக்கு அந்த பேர் மாறுது. ஏன்னா, அதுக்கு உண்டான ஒரு அர்த்தம்னு ஒண்ணு இருக்கு. ரிகரண்ட் அப்படிங்கிறதுனா என்ன? திரும்ப திரும்ப ஒரு 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 அந்த டேட்டாங்கிறது ஆ கன்சிடர் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதாவது வார்த்தை, அந்த வார்த்தைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த வார்த்தையோட மீனிங் தெரிஞ்சா தான் அடுத்த வார்த்தையோட மீனிங்கோட இன்னும் ரிலேட் பண்ணிக்க முடியும். அப்ப நம்ம வந்து ஒவ்வொரு வார்த்தையும் தனித்தனியா பார்க்கறது இல்ல. அத ரிலேட் பண்ணி பார்க்கிறோம். சரியா? சோ அதுக்கு இந்த ரெக்கரன்சி அப்படிங்கிறது ஒண்ணு தேவைப்படுது. சோ அந்த மாரி நெறைய லாஜிக்ஸ் இருக்கு. அதுக்கு ஏத்த மாரி தான் இந்த நேம்ஸ்ன்னு வருது. சரியா? இதுல இந்த ஆர்டிபிஷியல் நியூரல் நெட்வொர்க், டீப் நியூரல் நெட்வொர்க் அப்படிங்கிறதெல்லாம் ஒரே விஷயத்த தான் குறிக்குது. விச் இஸ் இந்த நியூரல் நெட்வொர்க் ஃபேமிலிய தான் குறிக்குது. சரியா? இத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. நெறைய பேர் தப்பா சொல்றாங்க. சரியா? ஓகே. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு மெஷின ஒரு ஒரு இன்டெலிஜென்ஸான ஸ்டேட்க்கு கொண்டு வரதுக்கு, ஒரு வேலைய பண்ண வைக்கிறதுக்கு, எனக்கு வந்து என்ன ஒரு மெஷின கத்துக்க வைக்கணும். அதுக்கு டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் அல்காரிதம்ஸ் இருக்கு. அதுல வந்து மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த மெஷின் லேர்னிங்கும், டீப் லேர்னிங்கும் வெறும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிற ஒரு நிலைய அடையறதுக்கு மட்டும் தான் நமக்கு தேவையா? அப்ப டேட்டா சயின்ஸ்ங்கிறாங்க, அதோட மெஷின் லேர்னிங் வருது அப்படிங்கிறாங்க. அதுக்கு தேவையில்லையா? அப்படின்னு சொல்லலாம். நான் முன்னாடியே சொல்லியாச்சு. இது வந்து ஒரு டூல். இது வந்து ஒரு 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 என்ன சொல்றது? ஒரு பாதை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாத 2 பேத்துக்குமே காமனா இருக்கும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு நிலைய அடையறதுக்கும் இந்த டூல யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாரி டேட்டா சயின்ஸ்ங்கிற ஒரு டிடெக்டிவ் ஒர்க்ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அனலிட்டிக்கல் ஒர்க்ன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே என்ன நடக்குது? ஏன் நடக்குது? என்ன மாதிரி நடக்கலாம்? அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 அனலிட்டிக்கல் ஒர்க் ஒரு சயின்ஸ் தான். ஆ இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் நம்ம இந்த டூல யூஸ் பண்ணிக்கிறோம். சரியா? சோ அப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும், டேட்டா சயின்ஸும் ஒரு அப்ஜெக்டிவ், ஒரு டாஸ்க் அப்படின்னா, அந்த டாஸ்க்க பண்றதுக்கு எனக்கு என்ன தேவை? எனக்கு என்ன ஒரு 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 டூல் ஒரு 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 என்ன சொல்றது? ஒரு எக்யூப்மென்ட். சோ இத யூஸ் பண்ணா என்னால சீக்கிரமா பண்ண முடியும். இத யூஸ் பண்ணா எஃபெக்டிவா பண்ண முடியும். இத யூஸ் பண்ணா எஃபிஷியன்ட்டா பண்ண முடியும். அப்படிங்கும் பொழுது தான் இந்த மெஷின் லேர்னிங்கு, டீப் நியூரல் நெட்வொர்க்ஸ் எல்லாம் டேட்டா சயின்ஸ்ல இருக்கக்கூடிய சில ப்ராப்ளம் ஸ்பேஸஸ்க்கு யூஸ் பண்றாங்க. எல்லா ப்ராப்ளம் ஸ்பேஸ்க்கும் அப்படின்னு கிடையாது. சில குறிப்பிட்ட ப்ராப்ளம் ஸ்பேஸ்க்கு யூஸ் பண்றாங்க. ஆ ஆ லைக் இந்த கன்ஃப்யூஷன் வந்து ஏன் வருது அப்படின்னா, ஆ லைக் நார்மலா இந்த கோர்சஸ் எல்லாமே மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி இந்த மிக்ஸ் மேட்ச் பண்ணி சொல்லி தரதுல பிரச்சனையே கிடையாது. ஆனா அந்த கிளாரிட்டி எதுக்கு என்ன யூஸ் பண்றாங்க? இதுக்கான சிக்னிஃபிகன்ஸ் என்னங்கிறது வந்து பெரும்பாலும் ஆ சொல்றதே விட்டுட்டாங்க. சரியா? இப்ப புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த 4 டெர்முக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்ட்டு. இதுதான் பேசிக்கான 4 டெர்மு. சில இதுல வந்து இந்த டாக்ஸானமி சொல்லியிருக்கோம். டிஃபரெண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் பத்தி சொல்லியிருக்கோம். இதுல இப்ப நெறைய ட்ரெண்ட்ல சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஜெனரேட்டிவ் ஏஐங்கிறது ஒண்ணும் கிடையாது. முன்னெல்லாம் இருந்த மாடல்ஸ் ஸ்டார்ட்டிங்ல ஆரம்பிச்ச மாடல்ஸ்னால என்ன பண்ண முடியல அப்படின்னா, ஒரு புதுசா ஒரு விஷயத்த கிரியேட்ன்னு பண்ண முடியல. ஜெனரேட், கிரியேட் அப்படின்னு ஒண்ணு பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து தமிழ்ல ஒண்ணு பேசுறேன். தமிழ்ல பேசுறத இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண வைக்கிறது இருக்கு இல்லையா? அந்த மாரி ஒரு டாஸ்க்ல இருந்து ஆரம்பிச்சது. அந்த டாஸ்க்கோ இல்ல தமிழ்ல ஒண்ணு ஒரு ஒரு கதைய ஆரம்பிக்கிறோம்னா, அந்த கதைய அத வச்சு முடிக்க வைக்கணும். அந்த மாரிலாம் ஒ நெ நெறைய நான் இது என்ன சொல்றது? நெறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணாங்க. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? இந்த இன்டெலிஜென்ஸ்ங்கிறது வந்து ஒரே ராத்திரியிலயோ, ஒரே ரிசர்ச்லயோ பண்ண முடியாது. ஸோ, அதனால வந்து டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ரிசர்ச் பண்ணாங்க. அதுல நெறைய லேர்னிங்ஸ் இருந்துச்சு. ஸோ, அத டெவலப் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தி இந்த நிலைமைக்கு வந்தாங்க அப்படிங்கும் பொழுது, சில ரிசர்ச் எல்லாம் எத ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஓகே நியூரல் நெட்வொர்க் இருக்கு. அந்த லாங்குவேஜ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும். சரியா? அதுல எந்த டாஸ்க்க எடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கலாம்? சரி சும்மா ஏனோ தானோன்னு எடுத்து நம்ம பண்ண வைக்க முடியாது இல்லையா? சோ அப்ப என்ன பண்றாங்க அப்டின்னா, இந்த மெஷின் டிரான்ஸ்லேஷன் அதாவது மொழிபெயர்ப்பு அதுக்கு எப்படி நாம வந்து ஆ பண்ண வைக்கலாம் அப்டிங்கிறது தான் பிரெடாமினன்ட்டான ரிசர்ச். அதுக்கு முன்னாடி வந்து எப்படி வந்து என்ன சொல்றது? ஒரு சென்டென்ஸ் இருக்கு. சொல்றோம். இந்த சென்டென்ஸ் இந்த வகையில தான் வருது. தப்பா பேசுறான், ரைட்டா பேசுறான். சென்டிமென்ட் கரெக்ட்டா இருக்கு. ஆர் வந்து என்ன சொல்றது? அ ரிவ்யூஸ்லாம் இருக்கு. அத எப்படி கிளாசிஃபை பண்ணலாம்? இந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்க்ல இருந்து ஆரம்பிச்சு. ஓகே. ஏன்னா ஒரு ஒரு ஒருத்தங்கிட்ட போய் பேசுறோம். ஆ
அத வச்சு நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும், லைக் அவங்க வந்து கோபமா பேசுறாங்களா, சந்தோஷமா பேசுறாங்களா அப்படிங்கிறது ரொம்ப சின்ன வேலை இந்த இடத்துல. ஆனா, ஒருத்தவங்க தமிழ்ல பேசுறாங்க. அத அப்படியே இங்கிலீஷ்ல மாத்துறது கொஞ்சம் பெரிய வேலை. ஸோ இந்த மாதிரியான டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டாஸ்க் எடுத்து அவங்க பண்றாங்க. ஸோ அந்த விதத்துல தான் என்ன ஆகுது அப்படின்னா, ஆ லைக் இந்த நியூரல் மெஷின் டிரான்ஸ்லேஷன் அண்ட் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் டாஸ்க்ல இருந்து ஆரம்பிச்சு, தென் அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஓகே இதெல்லாம் நல்லா பண்ணுதே. இப்ப நெக்ஸ்ட் எங்க போலாம் அப்படின்னா, ஒரு 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 விஷயத்த ஆரம்பிச்சோம் அப்படின்னா, ஒரு கதைய சொன்னா, கதைய சொல்ல வைக்கணும். ஆர் ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதில சொல்ல வைக்கணும். சும்மா எஸ், நோன்னு இல்லாம, சரியா? எஸ், நோன்னு மட்டும் சொல்லாம, ஆ விவரி என்ன சொல்றது? ஒரு ஒரு விரிவா வந்து அத எப்படி ஆன்ஸர் பண்ண வைக்கலாம்? அப்படிங்கிற லெவலுக்கு ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? அதான் அந்த அந்த டாஸ்க் என்னது? அது வந்து ஜெனரேட்டிங் த ஸ்டோரி, ஜெனரேட்டிங் த சம்மரி. சோ அதுக்கு வேற மாரி தேவைப்படுது. ஏன்னா அவுட்புட்டே வேற மாரி இருக்கணும் இல்லையா? அது வந்து கன்டினியூஸா ஆ ஜெனரேட் பண்ணிட்டே இருக்கணும். நான் என்ன எழுதுறேன் அப்படிங்கிறது அதுக்கு தெரியணும். சோ அதெல்லாம் இருக்கு இல்லையா? சோ அந்த மாதிரியான செயல்லாம் எடுத்துக்கோங்களேன். எழுதுறது, ஆ வரையறது. சோ இதெல்லாம் வந்து எழுதுறதுலயே நெறைய இருக்குல்ல. பாட்டு எழுதுறது, கவிதை எழுதுறது, ரிப்போர்ட் எழுதுறது அதெல்லாம் இருக்கு இல்லையா? சோ அந்த மாரி படம் வரையறது நெறைய விதம் இருக்கு. இந்த விதமான ஆ டாஸ்க் ஜெனரேட்டிவ் டாஸ்க் பண்றதுக்கு, இந்த ஆர்க்கிடெக்சர்லயும் சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கு. கத்துக்கிற முறையிலயும் சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கான டேட்டாவும் நெறைய வேற மாரி வேணும். சரியா? இப்போ கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும்னா, அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும்னு வேணும். இன்னொன்னு நாலேட்ஜ் அதுக்கு தேவை. அதாவது இப்போ ஹூ இஸ் த 41st பிரசிடென்ட் ஆஃப் ஆர் 40th பிரசிடென்ட் ஆஃப் USA அப்படின்னு கேட்கறாங்க அப்படின்னா, அது வந்து ஏதோ தானோன்னு எழுதக்கூடாது. அதுக்கான நாலேட்ஜும் இருக்கணும். ஓகே. இத்தனாவது நம்பர்னா அப்ப இதுதான் நம்ம சொல்லணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரியான டாஸ்க்குக்கு இந்த ஆர்க்கிடெக்சர்ஸையும், ட்ரெய்னிங் மெத்தட்ஸையும் மாத்தி பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கான யூஸ் கேஸஸ்லாம் நம்ம இப்போ எப்படி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஒரு லெட்டர ரெஸ்யூம் எழுதுனா எழுதி குடுக்குது. அது ஒரு ஜெனரேட்டிவ் டாஸ்க்கு. என்ன வந்து சூப்பர்மேன் மாரி மாத்தி குடுன்னா மாத்தி குடுக்குது. அது ஒரு ஜெனரேட்டிவ் டாஸ்க்கு. சரியா? இத ஏன் ஜெனரேட்டிவ்னு சொல்றேன்னா, ஜெனரேட்டிவ் இல்லாம ஒரு டாஸ்க் அதுதான் முன்னாடி ஸ்டார்ட்டிங்ல பண்ணிட்டு இருந்தாங்க. டிஸ்கிரிமினேட்டிவ் அதாவது வகைப்படுத்தி பேட்டர்ன்ஸ் வச்சு இது ரைட்டு, தப்பு. இது இந்த ரேஞ்சுக்குள்ளார வரும். இது இத்தன விலைக்கு விக்கும். இது வந்து ஒரு ஆட்டுக்குட்டி, இது ஒரு மாடு. அந்த மாரி என்னன்னா டிஸ்கிரிமினேட் பண்றோம். அதாவது அத வந்து வேறுபடுத்தி பார்க்கிறோம். அந்த வேலை மட்டும் பண்றதுக்கு அந்த ஆர்க்கிடெக்சர்ல சிம்பிள் சேஞ்சஸ் அதாவது ஃபண்டமெண்டல் சேஞ்சஸ் இருக்கு. சேம் வே ஓகே வேறுபடுத்திலாம் பார்க்க தேவையில்ல. ஆனா எனக்கு புதுசா ஒண்ண வந்து உருவாக்கணும், எழுதணும் அப்படிங்கிறது ஜெனரேட்டிவ்னு வருது. சரியா? டாஸ்க்குக்கு ஏத்த மாரி இந்த டாஸ்க்குக்கு ஏத்த மாரி தான் நம்ம ஆர்க்கிடெக்சரையும் மாத்துறோம். சரியா? சோ அப்படி வரும்பொழுது, ஆ சோ அதுதான் இந்த ஜெனரேட்டிவ் ஏஐன்னு வருது. அதே மாரி இந்த ஏஐல ஏஜென்டிக் ஏஐன்னு சொல்றாங்க. அது ஒண்ணும் கிடையாது. ஆ சும்மா எழுதுனா போதாது, வரைஞ்சா போதாது. ஒரு வேலைய செய்யணும். ஒரு வேலைன்னா ஸ்விட்ச் போடணும்னா போடணும். லெட்டர சென்ட் பண்ணணும்னா சென்ட் பண்ணணும். அப்ப இந்த வேலைய பண்ணணும். இப்பதான் நான் இந்த வேலைய பண்ணணும். ஒரு லெட்டர எழுதியாச்சு. இந்த லெட்டர எழுதின பிறகு நான் இத வந்து Gmailல ஓப்பன் பண்ணி அந்த Gmailக்குள்ளார போட்டு, அத இந்த சென்டருக்கு அனுப்பணும்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்ப நம்ம எங்க இருந்து ஆரம்பிச்சோம்னு பாருங்க. ஆ டிஸ்கிரிமினேட்டிவ் ஏஐல நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, இதெல்லாம் நடக்கும். சரி இதெல்லாம் ரைட்டு, தப்பு. இது ஆடு, மாடு, கோழி. இது நல்ல சொல், கெட்ட சொல். ஆர் இது வந்து ஆ அ என்ன சொல்றது? ஆ இது வந்து ஒரு ஆணோடைய பெயர், இது ஒரு பெண்ணோட பெயர். இந்த மாதிரி நம்ம டிஸ்கிரிமினேட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஏன்னா குழந்தையும் வந்து என்னன்னா பேசுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு டிஸ்கிரிமினேட் பண்ண ஆரம்பிச்சிரும். டிஸ்கிரிமினேட் இன் த சென்ஸ் ஒரு 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 சாப்பாட ஊட்டி விடுறீங்க அப்படின்னா, அதுக்கு பிடிக்கலைன்னா அது துப்ப ஆரம்பிச்சுரும். தட்ஸ் கைண்ட் ஆஃப் அ டிஸ்கிரிமினேஷன். ஏன்னா, அது மூளைக்கு வந்து தெரியுது, ஓகே இது நம்மளால பொறுத்துக்க முடியல. சோ அதனால என்ன ஆகுது? அது 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 விலக்கி போகுது. சரி எதுவுமே அந்த அந்த ஒரு இன்டென்ஷன மட்டும் இந்த இடத்துல நான் டிஸ்கிரிமினேஷன்னு சொல்றேன். சோ அதே மாதிரி ஆ நம்ம வந்து என்ன சொல்றது? வாழ்க்கையில சில நேரங்கள்ல வந்து என்ன பண்றோம் அப்டின்னா, சாய்ஸஸ் இது ரைட்டு, தப்பு. இவன் நல்லவன், கெட்டவன் அப்டிங்கிறத நெறைய தடவ பண்றோம். இந்த நிலை ஏன்னா இது ரொம்ப சிம்பிளா இருக்கு. சோ இந்த டிஸ்கிரிமினேஷன் நிலையில இருந்து டிஸ்கிரிமினேட்டிவ் ஆ நிலையில இருந்து, அதாவது பண்புல இருந்து, கேப்பாசிட்டில இருந்து ஆரம்பிச்சு, அது ஜெனரேட்டிவ்க்கு போகுது. அதாவது ஒரு புது விஷயத்த எழுதலாம், உருவாக்கலாம், வரையலாம். அப்படிங்கிற நிலைமைக்கு போயிடுது. அதுக்கு அடுத்தது
ஒரு செயல செஞ்சு முடிக்கணும். ஒரு செயல செஞ்சு முடிக்கணும். இப்பதான் நான் வந்து மெயில அனுப்பணும். இப்பதான் நான் வந்து இந்த டூல தான் யூஸ் பண்ணணும். அதாவது என்ன சொல்றது? இந்த வெப்சைட்டுக்குள்ளார போயி இந்த ரெசிபிய நான் பார்க்கணும். ஆர் தங்கம் விலை எவ்வளோ அப்டின்னா, ஓ! தங்கம் விலை எவ்வளோனா, நம்ப கிட்ட பழைய விலை தான் இருக்கு. இப்ப கரண்ட்டான என்ன விலை இருக்கும்? நம்ம போய் செக் பண்ணிட்டு வருவோம். ஸோ அப்ப என்ன ஆகுது அப்டின்னா, வெறும் சிந்தனையில மட்டும் இல்லாம, அவர் வெறும் ஆ அதோடைய அவுட்புட்ங்கிறது வந்து வெறும் என்ன சொல்றது? வார்த்தைகளாவோ, இல்ல விவரணையாவோ இல்லாம, அத ஒரு செயல்ல கொண்டு வரது இருக்கு இல்லையா? ரியல் டைம்ல இந்த உலகத்தோட இன்டராக்ட் பண்றது இருக்கு இல்லையா? அத தான் என்னன்னு சொல்றோம் அப்டின்னா, ஏஜென்டிக் ஏஐ. அது ஏன்னா ஒரு வேலைய செய்யணும், இப்பதான் செய்யணும், செய்யக்கூடாது. இத இப்படிதான் செய்யணும். அத செஞ்சு காட்டணும் அப்டின்னு இருக்குது இல்லையா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க இந்த ஏஜென்டிக் ஏஐ டூல்ஸ் எல்லாம் போய் பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க வந்து சிம்பிளா வந்து எனக்கு இந்த மெயில வந்து ஆட்டோமேட்டிக்கா டெய்லியும் கிராஃப்ட் பண்ணி இத்தன பேருக்கு அனுப்பிச்சுரு. அவங்க கிட்ட இருந்து ரிப்ளை வந்துச்சுன்னா, அதுக்கு உண்டான ஆன்ஸர பண்ணு அப்டின்னு சொன்னா, அது பண்ணுது இல்லையா? ரியல் வேர்ல்டோட இன்டராக்ட் பண்ணுது இல்லையா? அததான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்டின்னா, இந்த ஏஜென்டிக் ஏஐ அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அப்ப ஏஐங்கிறது வந்து அ மனுஷங்களோட எப்படி போராடிக்கிட்டே போகலாம். போராடுறதுன்னா அவங்களோட இன்டெலிஜென்ஸோட அந்த லெவலுக்கு எப்படி நம்ம அத கொண்டு போலாம் அப்படிங்கிறது ஒவ்வொரு படிநிலைகள தாண்டி தாண்டி நம்ம வந்துகிட்டே இருக்கோம். ஸோ அதுக்கு இந்த அல்கோரிதம்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? ஐ ஹோப் லைக் இந்த ஏஐல இருக்கக்கூடிய நெறைய விஷயங்கள் பத்தி நம்ம பார்த்திருக்கோம். டேட்டா சயன்ஸ்ல இந்த கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்ஸர் பண்ணணும் அப்படிங்கும்போது எப்படி ஆன்ஸர் பண்ணலாம்? எப்படி இந்த இந்த என்ன சொல்றது? இந்த விஷயத்த பண்ணி முடிக்கலாம். ஆ இதுல இருந்து சில ஸ்ட்ராட்டஜிஸ உருவாக்கலாம். புரியுதா? அட் தி எண்ட் ஆஃப் த டே இந்த இடத்துல ஒரு ஒரு மிகப்பெரிய அ அவுட்புட் அப்டின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு டிசிஷன். ஓகே விலைய கூட்டலாமா? இறக்கலாமா? ஆர் வந்து ஆ லெட்ஸ் சே இவங்களுக்கெல்லாம் லோன் குடுக்கலாமா? வேணாமா? அதுலருந்து ஆரம்பிச்சு, இந்த பழங்கள எல்லாம் நம்ம வந்து அலோவ் பண்ணலாமா? வேணாமா? அதுவும் அப்போ அ லைக் நீங்க கொஞ்சம் அந்த ஓவர்லேப்பிங்கிறது வரும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய ஒரு நீடும் இங்க வர மாரி இருக்கு. ஏன்னா நெறைய டேட்டா அப்டின்னா, அதுக்கு வந்து வெறும் சிம்பிள் லாஜிக் மட்டும் பண்ண முடியாது. ஸோ அப்ப ஹியூமன்ஸ் எப்படி திங்க் பண்றாங்களோ, அதே மாரி பிசினஸ்ல எப்படி திங்க் பண்றாங்களோ, அதே மாரி கொண்டு வரணும். அப்படிங்கிற ஒரு தேவை கூட இருக்கலாம். சரியா? ஆனா இது மோஸ்ட்லி வந்து டெசிஷன்ஸ எப்படி கொண்டு வரலாம்? டேட்டால இருந்து எப்படி இந்த இந்த ஹிட்டன் பேட்டர்ன்ஸ எடுத்து, அ அத எப்படி வந்து அ ஒரு 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 ஸ்ட்ராட்டஜியா மாத்தலாம். சிம்பிள் அஸ் தட். ரொம்ப அது இதுன்னு ஆட் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. ஸோ அதுல டூல்ஸ்ன்னு வரும்பொழுது நம்ம மெஷின் லேர்னிங்கையும் நம்ம உபயோகப்படுத்திக்கிறோம். ஏன் மெஷின் லேர்னிங் இந்த இடத்துல யூஸ் பண்றோம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் எதெல்லாம் இதுல யூஸ் பண்ணுவாங்கன்னு பேசணும். எடுத்தோனே மெஷின் லேர்னிங்ன்னு பேசக்கூடாது. டேட்டா இருக்கு. டேட்டால இருந்து நான் கடந்த காலம், எதிர்காலம், அந்த எதிர்காலத்த எப்படி மாத்துறதுக்கான பரிகாரம், இதெல்லாம் நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்றோம் அப்டின்னா, அதுக்கு அ என்ன சொல்றது? நெறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ட்டிங்னா மேத் வெரி பேசிக் ஃபண்டமெண்டல் மேத். அதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸும், ப்ராபபிலிட்டியும். சரியா? இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸும், ப்ராபபிலிட்டியும் நமக்கு எங்க உதவுது அப்டின்னா, ஆக்சுவலா இங்க லாஜிக்ன்னு சொன்னேன்ல, இந்த மெஷின் லேர்னிங்ல சில லாஜிக் இருக்கு. இத கத்துக்குது அப்டின்றதெல்லாம் இது எல்லாமே இந்த கான்செப்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, மேத்தமேட்டிக்ஸு, ப்ராபபிலிட்டி, இன்டெக்ரல் கால்குலஸ், டிஃபரன்ஷியல் கால்குலஸ்ல தான் நடக்குது. அதெல்லாம் நம்ம மேத்தமேட்டிக்கலா போகும்பொழுது, இது எப்படி இங்க ஒவ்வொரு விஷயமும் எப்படி இங்க வருது அப்படிங்கிறது ஃபவுண்டேஷன்ஸ்ல பார்ப்போம். ஆனா, நீங்க இந்த டேட்டா சயன்ஸ்ல எப்படி இந்த டேட்டால இருந்து பேட்டர்ன்ஸோ, ஆர் இங்க ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்கு அங்க இருந்து எப்படி பேட்டர்ன்ஸோ 2 விஷயம். பேட்டர்ன்ங்கிறது வந்து 2 விஷயம் சர்வ் பண்ணலாம். ஒண்ணு ஒரு விஷயத்த கத்துக்கணுங்கிறதும் சரி, ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்லணுங்கிறதும் சரி, அதுக்கு எப்படி வந்து ஒரு 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 என்ன சொல்றது? ஒரு ஒரு தினுசுன்னு சொல்லுவோம் இல்லையா? இது பார்க்கறதுக்கு ஒரே மாரி இருக்கே! இதெல்லாம் ஒரு ஒரு கிட்டத்தட்ட என்ன சொல்றது? கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பண்புகள கொண்டிருக்கு. ஒரே மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி, ஆ மேத்தமேட்டிக்ஸ் இதெல்லாம் பண்றோம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த அல்காரிதம்ஸ கிரியேட் பண்ணுது. இந்த அல்காரிதம்ஸ்லாம் சேர்ந்து தான் இந்த ஏஐங்கிறத கிரியேட் பண்ணுது. இந்த மாதிரியான அல்காரிதம்லாம் சேர்ந்து தான் இந்த டேட்டா சயன்ஸ் உண்டான கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ கிடைக்கிறதுக்கு வழி பண்ணுது. சரியா? ஸோ அப்போ ஒரு டேட்டான்னு வந்துருச்சு அப்படின்னா,
அது அதுல என்ன பேட்டர்ன் இருக்குன்னு தானே தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கும் பொழுது, அதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல சில மெத்தட்ஸ் இருக்கு. ப்ராபபிலிட்டி மூலமா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு சிச்சுவேஷன ரீகிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸ்விட்ச் போட்டா ஃபேன் வந்து எல்லா டைமும் ஓடுது. அப்படி ஒரு ரியாலிட்டி இருக்கு அப்படின்னா, அத எப்படி ப்ராபபிலிட்டில சொல்லலாம்? ஆர் இப்போ வந்து ஆஃபர் நம்ம சென்ட் பண்றோம். இப்ப இந்த ஆஃபரோட எஃபெக்டிவ்னஸ் என்னவா இருக்கும்? அப்படிங்கிறத எப்படி நம்ம சொல்ல முடியும்? ஒரு ப்ராபபிலிட்டில சொல்லறோம் அப்படின்னா, ஓகே 1000 பேத்துக்கு ஆ நம்ப ஆஃபர்ஸ அனுப்புனோம் கடந்த காலத்துல. அது ஒரு 200 பேரு தான் வாங்கியிருக்காங்க. அப்போ வந்து ஒரு 0.2 தான் வேலை செய்யுதோ! ஸோ இதுதான் வந்து ஃபியூச்சர்லயும் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்குமோ! அப்ப இந்த ஒரு விஷயம் நடக்கும். இப்ப அத வந்து எப்படி வந்து ஒரு மேத்தமேட்டிக்கலா சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு என்ன உதவுது அப்படின்னா, இந்த ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு அப்படிங்கிறது 2ம் ஹேண்ட் இன் ஹேண்ட் போய்க்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல என்னன்னா, வெறும் சிம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ வச்சுக்கிட்டே வேலை பண்ண முடியாது. ஏன்னா, டேட்டா நெறைய இருக்கும். அதுல பேட்டர்ன்ஸ்ங்கிறது வந்து நம்ப டிஃபைன் பண்ற வெரி ஆ சிம்பிளா கூட்டல், கழித்தல்லயோ, ஆவரேஜ் சராசரி எடுக்கிறதுலயோ, இல்ல ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறத மட்டுமே வச்சு நம்ப சொல்ல முடியாது. ஏன்னா நெறைய ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு இல்லையா? சிம்பிளா சொல்லப்போனா, ஒருத்தர் யாரெல்லாம் வந்து லோன திருப்பி கட்ட மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா, ஏன்னா பாஸ்ட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரியறது மூலமா தான் ஃபியூச்சர்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வர முடியும் அப்படிங்கும் பொழுது, நீங்க கடன் குடுக்குறீங்க. அப்போ அ ஃபியூச்சர்ல யாருக்காவது கடன் குடுக்கணும்னா, எனக்கு ஒரு நம்பர் இருந்தா போதும். இந்த நம்பர் இத்தன ஃபேக்டர்ஸ்ல இருந்து தெரிஞ்சுக்கிறது மூலமா நம்ம ஒரு நம்பர் ஒரு 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 மெட்ரிக்குக்கு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வயசு, வேலை எவ்வளவு போறாங்க, அவங்களோட சொத்து மதிப்பு எவ்வளோ, இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க கடன கட்டுவாங்களா, மாட்டாங்களா அப்படிங்கிறத நம்போ அ ஒரு 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 எஸ்டிமேஷன் அப்படின்னு பண்ணிட்டோம் அப்படின்னா, எஸ்டிமேஷன் அப்படின்னா ஒரு கணிப்பு. அத நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால இந்த ஃபண்டமெண்டல் ஆன்ஸர் பண்ண முடியுமா? ஃபியூச்சர்ல வந்து யாராவது லோன் வராங்கன்னா, அவங்க கிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்டு அதுக்கு உண்டான டேட்டாவ எடுக்கிறது மூலமா, ஓகே இவனுக்கு லோன் குடுத்தா எஸ்கேப் ஆயிடுவோம். அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வராங்க இல்லையா? அது எங்கருந்து வராங்கன்னா, கடந்த கால அனுபவத்திலிருந்து வராங்க. இந்த கடந்த கால அனுபவத்துல இதெல்லாம் ஏன்னா ஆயிரக்கணக்கான பீப்பிள் இருப்பாங்க. அதிலிருந்து ஒரு 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 லாஜிக் டிரைவ் பண்றதோ, இல்ல ஒரு மெட்ரிக்க கொண்டு வரதோ அப்படிங்கிறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, இந்த அ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டீஸ் யூஸ் பண்ண பார்க்குறாங்க. பட் ஆனா என்னன்னா, இதுல நெறைய இருக்கு. நெறைய ஃபேக்டர்ஸ் பண்ணுது அப்படிங்கும் பொழுது, நம்மளால வெறும் சிம்பிளா வந்து ப்ராபபிலிட்டி மட்டும் யூஸ் பண்ண முடியறதில்ல. ஸோ அதனால வந்து அதுல நெறைய மெத்தடாலஜிஸ் யூஸ் பண்றாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் ஆர் இந்த மெஷின் லேர்னிங் வே ஆஃப் மெத்தட்ஸ யூஸ் பண்றாங்க. சரி ஸ்டாட்டிஸ்டிக்கல்ல நாம டெலிபரேட்டா அ சில லாஜிக்ஸ் எல்லாம் டிரைவ் பண்ணி, சில அசம்ப்ஷன்ஸ எடுத்து வச்சுக்கிட்டு, ஓகே ஆவரேஜும் அ இவ்வளவு டீவியேஷனும் இருக்கு. இது 2யும் கம்பைன் பண்ணி ஒரு நம்பர நம்ம கொண்டு வரோம். அப்டின்னா, இந்த நம்பர நம்ம வந்து ஒரு மெட்ரிக்கா வச்சுக்கிட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அப்டிங்கிறதுல இருந்தெல்லாம் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அ 1940கள்ல பிரான்சிஸ் கால்டன் அப்டிங்கிறவர் வந்து அ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் விஷயங்கள வச்சு நம்ம ஏதாவது பண்ணலாமா? அதுக்கு முன்னாடியே காஸ் அப்டிங்கிறவர்லாம் இருந்திருக்காங்க. அவங்கலாம் வந்து ஒரு டேட்டாவ எப்படி ரெப்ளிகேட் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டா இப்படி கிரியேட் ஆயிருச்சு. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? டேட்டா இருந்துச்சுன்னா, அதுலருந்து ஒரு ஈக்குவேஷன ஜெனரேட் பண்றோம். அந்த ஈக்குவேஷன் வந்து ஈஸியா அதுக்குள்ளார என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கலாம். ஆர் அத கொஞ்சம் தீர்மானிக்கலாம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதெல்லாம் வந்து என்னன்னா 1800லயே வந்து இந்த காஸ் இன்னொருத்தரும் சேர்ந்து சில மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா டிரைவ் பண்ணி, ஓகே டேட்டா இப்படிலாம் இருந்துச்சுன்னா, இந்த டேட்டால எப்படி அ மாறுபாடுகள்லாம் இருக்கு, டீவியேஷன்ஸ் இருக்கு, ஆவரேஜா என்ன நடக்குது, அ அதோட வேரியன்ஸ் எந்த அளவுக்கு வேரி ஆயிருக்கு, இதெல்லாம் வச்சுக்கிட்டு பண்ணலாம் அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிக்கிறாங்க. லீஸ்ட் ஸ்கொயர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இத இன்னும் அப்ளிகேஷன் லெவலுக்கு முக்கியமா சொல்லப்போனா, இந்த பிரான்சிஸ் கேல்டன் அப்படிங்கிற இவர் வந்து யாருன்னா, டார்வினோட ஒரு ஒண்ணு விட்ட சித்தப்பா பையன், மாமா பையன்னு வச்சுக்கோங்களேன். கசின் டார்வின் இருக்காரு இல்லையா? அவரோட கசின். அவரு வந்து ஒரு ரிசர்ச்ல ஆரம்பிக்கிறாரு. எங்க ஆரம்பிக்கிறாருன்னா, அ நல்ல அறிவுள்ள குடும்பத்துல அறிவான குழந்தைங்க பொறக்கும். பணக்கார குடும்பத்துல ஒரு பணக்கார குழந்தைகள் அறிவு, பணம் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஹை அ ஸ்டேட்டஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குடும்பங்கள்ல பிறக்கக்கூடிய குழந்தைகள்லாம் வந்து ஆ
அதிபுத்திசாலிகளா பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி இத நிரூபிக்கலாமா? அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த ஒரு கொஸ்டின்ல. அங்க இருந்து ஆரம்பிச்சு, அப்புறம் ஓகே இத எப்படி போய் மெஷர் பண்றது? அப்படின்ட்டு அவரு அங்க அப்புறம் மறுபடியும் எங்க போறாருன்னா, எத நான் தான் சொன்னேன்ல, இந்த கொஸ்டினுக்கு ஆன்ஸர் பண்ணணுங்கிற ஒரு இன்டென்ஷன் இருக்கு இல்லையா? சில டவுட்ஸ் இருக்கும். அத எப்படி இந்த டேட்டால இருந்து ப்ரூஃப் பண்ணலாம்? அது வந்து என்னன்னு சொன்னா, எம்பிரிக்கல் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான வேலைகள்ல இருந்து அப்படியே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அது அப்படியே மாறி, மாறி ஒரு புது பெயர் பெறுது இந்த டேட்டா சயன்ஸ் அப்படிங்கிறது. இன்னும் நெறைய ரிசர்ச்சர்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ வந்து ஒரு ரியல் லைஃப்க்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கிறது, இப்போ டேட்டாவோட சைஸஸ் ரொம்ப அதிகமாயிருச்சு. அதோட ஸ்டோரேஜ் அது இதுன்னு மாற, மாற அதோட என்ன சொல்றது? அதுக்கு உண்டான புது பெயர், புதுல என்ன சொல்றது? அப்ஜெக்டிவ்ஸ்லாம் வருது. அப்படிதான் இந்த டேட்டா சயன்ஸ்ங்கிற பேரும் அப்படியே எவால்வ் ஆகி வருது. பட் ஆனா, ரொம்ப கிளியர் கட்டா பார்த்தீங்கன்னா, பிரிமிட்டிவா அது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எம்பிரிக்கல் ரிசர்ச்ல இருந்து தான் அது ஸ்டார்ட் ஆகுது. பேக் டூ இந்த அ ஃபால்கனோட ஸ்டோரி. அவரு வந்து என்ன பண்றாருன்னா, இந்த எமினன்ஸ ப்ரூவ் பண்றது. இன்ஹெரிட்டன்ஸ் அதாவது குழந்தைகள் அப்படியே வழி வழியா வருது இல்லையா? இந்த தலைமுறை தலைமுறையா வருது இல்லையா? இந்த எமினன்ஸும் அப்படியே தலைமுறை தலைமுறையா வருது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கெல்லாம் டேட்டா இல்லாம அவர் இன்னும் எங்க போறாரு அப்படின்னா, டேட்டா இன் த சென்ஸ் ஃபேமிலிஸ் பத்தி டீடைல்ஸ் இருக்கு. பட் ஆனா, அது கரெக்ட்டா அவரால பண்ண முடியலங்கிறதுனால, ஆ மேபி யாஹ் அவர் எங்க போறாரு அப்படின்னா, ஹைட்ஸ மட்டும் எடுத்துக்கிறாரு. ஓகே. ஆ அப்பா, அம்மா அப்பா ஹைட்டா இருந்தா, ஆ பிள்ளைங்களும் ஹைட்டா வருவாங்க. அதாவது ஒரு விஷயத்த இன்ஹெரிட்டன்ஸ்ல நடக்குதுன்னு ப்ரூவ் பண்றதுக்கு. அதாவதுங்க அறிவான குழந்தை எவிடன்ஸ்ங்கிறது வந்து நான் அறிவுன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அறிவான தந்தைகளுக்கு அறிவான பிள்ளைகள் பொறக்கும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுன்னு ஆரம்பிச்சு, உயரமான தந்தைகளுக்கு அ அ உயரமான மகன்கள் பிறப்பாங்க. சன் தான் இங்க எடுத்துக்கிறாரு. ஃபாதர் அண்ட் சன் தான் எடுத்துக்கிறாரு. அப்படிலாம் எடுத்து ஆரம்பிச்சு, அத நம்மளால உறுதியா நிரூபிக்க முடியுமா? இதனால தான் இது நடக்குது. அதாவது ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தையோட ஹைட்டுக்கு காரணம் அவங்க அப்பாவோட ஹைட் தான். அதுதான் வந்து உண்மையாலுமே ஆ அ காரணம் அப்படின்னு எல்லாம் ஆரம்பிச்சு, நான் சொன்னேன்ல அந்த ஒய் அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்படிங்கிற மாரியான கொஸ்டின்லாம் ஆரம்பிச்சு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவரு வந்து சில அப்ளிகேஷன்ஸ்க்கு வராரு. எப்படி வந்து டேட்டால இருந்து இந்த பேட்டர்ன்ஸ கொண்டு வரலாம். இந்த மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி, அதாவது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்சிவ் அப்ளிகேஷன்ஸ்லாம் டெவலப் பண்ணி இப்படின்னு வராரு. ஆனா, முன்ன வந்து இந்த டேட்டாவெல்லாம் வந்து அப்படியே ரொம்ப அப்படியே சும்மா கிடைச்சிட்டுலாம் இல்ல. இதுக்கே இவரு வந்து டேட்டா தெரு தெருவா போய் கலெக்ட் பண்ணிடுற மாரி கலெக்ட் பண்ணியிருப்பாரு. சர்வே அப்படின்னு ஒண்ணு எடுத்திருப்பாரு. இதுக்குன்னு ஒரு எக்ஸ்பெரிமென்ட் அப்படின்னு ஒண்ணு பண்ணியிருந்திருப்பாரு. சோ அதனால இந்த எம்பிரிக்கல் ரிசர்ச்ன்னு ஒரு வார்த்தை சொன்னோம் இல்லையா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் எம்பிரிக்கல் ரிசர்ச். ஏன்னா 90களுக்கு முன்னாடி ஆர் மேபி இந்த பெரிய டெக்னாலஜிலாம் வர்றதுக்கு முன்னாடி, முன்னாடியுமே இந்த கொஸ்டின்லாம் இருந்தது. இப்ப எப்படி 1956லயே வந்து மனுஷங்க அளவுக்கு புத்திசாலியா ஒரு மெஷின கண்டுபிடிக்கணும் ஒரு லட்சியம் இருந்த மாதிரி, 800கள் 900ங்கள்லயே வந்து மனுஷனுக்கு என்ன ஒரு லட்சியம் இருந்திருக்கு அப்படின்னா, டேட்டால இருந்து சில விஷயங்கள ப்ரூவ் பண்ண முடியுமா? சும்மா பிலாசபிக்கலா நம்ம பண்ண முடியாது இல்லையா? ஆ இப்படி இருந்தா இப்படின்னு ஒரு பிலாசபிக்கலா டிரைவ் பண்ணாம, அவங்க எம்பிரிக்கலா வராங்க. எப்படின்னா, என்கிட்ட டேட்டா இருக்கு. டேட்டால இருந்து நான் இத அனலைஸ் பண்ணி ஒரு எவிடன்ஸ கொண்டு வந்திருக்கேன். சோ, இது ப்ரூவன். ஏன்னா, மருந்து தயாரிச்சதுல இருந்து காலரா வியாதி பரவுறது, அது ஏன் பரவுச்சு? எங்கிருந்து பரவுது? பென்சிலின் எல்லாத்துக்குமே ஒரு எவிடன்ஸ்ன்னு தேவைப்பட்டிருக்கு. அப்பதான் மக்கள்கிட்ட கொண்டு போய் ஒரு நம்பிக்கை கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா டேட்டா சயின்ஸ் ஆர் அத சுத்தி இருக்கக்கூடிய ஏன்னா அதோட எல்லாமே டேட்டா சயின்ஸ்ங்கிறது ஒரு அதோட மையக்கரு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதோட மையக்கரு, எம்பிரிக்கல் ரிசர்ச் அதோட மையக்கரு, ஆ வேற ஏதாவது சயின்ஸ் ரிசர்ச் அதோட மையக்கரு எல்லாமே என்னன்னா, ஒரு புதுசா நாம வந்து ஒரு ஐடியா நம்மகிட்ட இருக்கு. ஒரு அனுமானம் இருக்குன்னா, அத நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது இருக்கு. புதுசா நம்மகிட்ட வந்து ஒரு சொல்யூஷன் இருக்கு. இது வொர்க் ஆகுது. இது மக்களோட பிரச்சனைய சால்வ் பண்ணுது. ஆர் இதனால தான் இத்தன பேரு செத்து போயிட்டு இருக்காங்க. அதாவது இந்த உலகத்துக்கு ஒண்ண சொல்லணும். இந்த உலகம் ஒண்ண நம்பணும். அப்படிங்கிறதுல வேணும் அப்படின்னா, சும்மா நம்ம வந்து ஆ ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு பெரிய தத்துவ மேதையா இருந்தா மட்டும் உலகம் நம்பாது. ஒரு என்ன சொல்றது? ஒரு அறிவியல் அப்படிங்கிறதுக்கு வரணும். தத்துவம் வேற, அறிவியல் வேற இல்லையா? அந்த தத்துவம் அறிவியல்னு ஒண்ணு வரணும். அதுல தான் வந்து இந்த என்ன சொல்றது? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எம்பிரிக்கல் ரிசர்ச் எல்லாமே வருது. சரியா? அப்போ பழைய காலத்திலேயே இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொன்னேன் இல்லையா? 800கள் 900லேயே இதெல்லாம் ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒண்ணு இருந்திருக்கு. அத ப்ரூஃப் பண்றதுக்கு அவர் இந்த மாரி டேட்டா எடுத்து பண்றாரு இல்லையா? சோ அப்படி பார்க்கும் பொழுது
முன்னெல்லாம் இந்த கம்ப்யூட்டர்லாம் ரொம்ப பெருசா ஆட்டோமேட்டிக்கா டேட்டா கலெக்ட் பண்ற அளவுக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் டேட்டா அப்படிங்கிறது நமக்கு ஒண்ணு வேணும். ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்றதுக்கு டேட்டா வச்சு தான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, அத கலெக்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. முக்கியமா பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்களேன். அதாவது இந்த மருந்து பத்தி படிக்கிறது, மெடிக்கல் ரிசர்ச்லாம் நமக்கு அந்த அளவுக்கு ஈஸியா டேட்டா கிடைச்சிடாது. இந்த மருந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா, எத்தன பேத்துக்கு குடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க? 30 பேர், 40 பேர் குடுப்பாங்க, 100 பேர் குடுப்பாங்க. லட்சக்கணக்கான பேருக்கா குடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க? கிடையாது. அப்போ இருக்கிற டேட்டாவ வச்சு எப்படி அ அ வேல பண்ணலாம்? அதாவது கம்மியா தான் நம்மளால கலெக்ட் பண்ண முடியுது. அந்த டேட்டாவ வச்சு எப்படி நம்ப இந்த ரிசர்ச்ச பண்ணலாம்? ஆர் இந்த டேட்டாவே நான் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா, கரெக்ட்டான ஆளுங்க கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆ இந்த வியாதிலாம் வருது அப்படின்லாம் ஏன்னா நெறைய வந்து பழைய அந்த காலத்துல இருந்து நெறைய இந்த மனுஷங்கள பத்தி தான் வியாபாரத்த தாண்டி வியாபாரங்கிறது பெரிய நோக்கமா இருந்ததில்ல. மனுஷங்க கிட்ட சில பிரச்சனைகளா இருந்தது. வியாதி வருது, ஆ சந்தோஷமா இருக்க மாட்டேங்கிறான், ஆ மருந்து ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்க. எல்லாமே மனுஷங்கள சுத்தியே நடந்திருக்கு. இதோட எஃபிஷியன்சி இதுல என்ன உண்மை, பொய்ன்னு கண்டுபிடிக்க தான் வரும்பொழுது, அந்த டேட்டாவ எடுக்குறாங்கன்னா, அது வந்து சும்மா ஓகே என் தெருவுலயே கேட்டேன். இவரு நல்லவரா? அப்டின்னா, என் தெருவுல இருக்கவங்கலாம் இவங்க நல்லவர்ன்னு சொன்னாரு. அதனால இவரு ரொம்ப நல்லவரு. அப்டின்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்ப நம்ப அ அதுக்குன்னு சில ஆட்கள தேர்ந்தெடுக்கணும். அதுக்குன்னு சில நம்பர்ஸ ஃபிக்ஸ் பண்ணணும். சும்மா 30 பேத்துக்கிட்ட மட்டும் கேட்டா, அது எல்லாத்தையும் ரெப்ரசன்ட் பண்ற மாரி ஆயிடுதா? இல்ல 100 பேர் வரையிலும் கேட்கணும். 3000 பேர் வரையிலும் கேட்டா தான் இந்த இந்த மாவட்டத்தையே ரெப்ரசன்ட் பண்ற மாரி ஒரு கணக்கு வரும். சோ அந்த மாதிரி வந்து டிசைன் பண்றாங்க. என்னன்னா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் டிசைன் பண்றாங்க. ஓகே. இந்த செட்டப்ல இந்த மாரி டேட்டா கலெக்ட் பண்ணி நான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்ஸர் பண்றேன். அப்படின்னு ஆரம்பிச்சு ஏன்னா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல இருந்து தான் வருது. ஏன்னா ஸ் ஜஸ்ட் லைக் தட் நமக்கு டேட்டா கிடைக்கல அப்பல்லாம். நெக்ஸ்ட் இந்த கம்ப்யூட்டர்ஸ்லாம் டெவலப் ஆக ஆக நமக்கு இந்த பிக் டேட்டா அப்படின்ட்டு ஒண்ணு உருவாக ஆரம்பிக்குது. பிக் டேட்டான்னு ஒண்ணு கிடையாது. நெறைய டேட்டா வந்துகிட்டே இருக்கு. முன்னலாம் வந்து நாமளா போய் தேடி கேட்டு, "சார் உங்க ஊர் என்ன பேருன்னா, உங்களுக்கு என்ன பிடிக்கும்? உங்களுக்கு என்ன பிடிக்காது?" அப்படின்னு கேட்டு கேட்டு எடுத்து ரெக்கார்ட் பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க. மார்க்கெட் ரிசர்ச்ல இருக்கவங்கலாம். இப்ப என்ன ஆயிருச்சு சிஸ்டம்ஸ டெவலப் பண்ணும்போது மனுஷங்கலாம் ஆன்லைன் வந்துடுறாங்க. அவன் Twitterல எழுதுறான், Facebookல எழுதுறான், Instagramல போடுறான். சோ அதுல இருந்து நமக்கு டேட்டா வந்துகிட்டே இருக்கு. விதவிதமா வருது. டிஃபரெண்ட் டைப்ஸ்ல வருது. சோ அப்ப அது என்ன ஆகுது? ஆ ஆ பிக் டேட்டா. ஐ மீன் இப்ப பெருசா அத பிக் டேட்டான்னு வரி பண்றது இல்ல. கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ்க்கு அவ்வளவு எபிலிட்டி, அவ்வளவு ஸ்டோரி ஏன்னா முன்னலாம் வந்து ஸ்டார்ட்டிங்லலாம் 5 கேபி, 10 கேபி அளவுக்கு மெமரி இருந்து, அப்புறம் ஹார்ட் டிரைவ்னு இருந்து, அப்புறம் சாலிட் ஸ்டேட்டுக்குலாம் வந்து எவ்வளோ டெவலப் ஆகுதுங்கும்போது தான், இப்ப நாம எவ்வளவு பெரிய டேட்டாவா இருந்தாலும் அத வரி பண்ணிக்கிறது இல்ல. அதனால அந்த பிக் டேட்டாங்கிற டெர்ம் இருக்கிறது இல்ல. ஆனா டேட்டா இப்ப ரொம்ப அதிகமாயிருச்சு. சோ அப்ப ஆனா ஒரு காலகட்டத்துல இந்த 2005ல இருந்து ஒரு 10, 15 அந்த டிகேட் இருக்கு இல்லையா? 2005 டூ 15 டிகேட்ல எல்லாம் வந்து என்னன்னா, நம்மகிட்ட அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி பெருசா இல்லைங்கும் பொழுது, ஓ! இது பிக் டேட்டா. இத ஹேண்டில் பண்றதுக்கு நமக்கு சிஸ்டம் வேணும். அந்த சிஸ்டம் நம்மகிட்ட இருந்தா தான் நம்மளால இந்த அனாலிசிஸே பண்ண முடியும். ஏன்னா டேட்டா பெருசா இருக்குதுன்னா, அதுக்குன்னு ஒரு கால்குலேஷன் பண்ணி ஆகணும். சும்மா வந்து நம்ம கம்ப்யூட்டர்லயே போட முடியாது. சோ அப்படி போய்க்கிட்டே இருக்காங்க. அப்போ ரொம்ப பெரிய டேட்டான்னு வரும்போது இந்த ஸ்டாட்டிஸ்டிகல்ஸ் மெத்தட்ஸும் வேலைக்கு ஆகல. ஆவரேஜ் எடுத்து பார்க்கிறது, ஆ சில வேரியன்ஸ் மாரி சின்ன சின்ன மெட்ரிக்ஸ் எடுத்து அத கம்பைன் பண்ணி, ஒரு லாஜிக்கலா டிரைவ் பண்ணி, ஒரு தியரிட்டிக்கலா டிரைவ் பண்ணி, ஆ கொண்டு வந்து பண்றதெல்லாம் பண்ண முடியல. சோ அப்ப என்ன பண்றாங்க, இந்த மெஷின் லேர்னிங் ஓகே இதுல என்ன பேட்டர்ன் இருக்குது, அது லேர்னிங் வேல பண்ணி பார்ப்போம். அப்படின்னு பண்ணும்போது தான் சேம் ஆப்ஜெக்டிவ் ஒரு பேட்டர்ன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது ஃபியூச்சருக்கு தேவையான மாரி யூஸ் பண்ணிக்கலாமா? அதுல இருந்து சில ஆ கொஸ்டின்க்கு ஆன்ஸர் பண்ணலாமா? அப்படிங்கிற ஒரு அப்ஜெக்டிவ்க்கு சில மெத்தட்ஸ்னால ஆன்ஸர் பண்ண முடியல. சோ, அப்ப இந்த மெஷின் லேர்னிங்கிற மெத்தட்ஸ யூஸ் பண்றாங்க. டீப் லேர்னிங் மெத்தட்ஸையும் யூஸ் பண்றாங்க. ஏன்னா, இந்த மெஷின் லேர்னிங் அதுல இருக்கக்கூடிய டீப் லேர்னிங்க்கு எல்லாத்துக்கும் காமனா ஒரு எபிலிட்டி இருக்கு. என்னன்னா, ஒரு திறமைய வளர்த்துக்கிறது. திறமைய ஐ மீன் கத்துக்கிறது. ஒரு லாஜிக்க மேத்தமேட்டிக்கலா அப்சர்வ் பண்ணிக்கிறது. பேட்டர்ன்ஸ எடுத்துக்கிறதுங்கிறது இருக்கனால அங்கேயும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. சரியா? ஒரு காலகட்டத்துக்கு மேல இந்த டேட்டா எல்லாம் நார்மலாவே வந்து வெறும் ஹியூமன்ஸ்க்குன்னு இல்லாம அது ஒரு பிசினஸ் சிஸ்டம்ஸ்குள்ளார உருவாகுறதுனால Flipkart, Walmart, Facebook இதுக்குள்ளாரலாம் உருவாகுறதுனால மோஸ்ட்லி வந்து இந்த டேட்டா சயின்ஸ் வந்து எப்படி பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா, ஒரு பிசினஸ் ப்ராப்ளம் சால்விங்க்கு ஆர் வந்து அல்டிமேட்லி நெறைய பிசினஸ் ப்ராப்ளம் தான். அதுக்கப்புறம் அத விட்டா சோசியல் ப்ராப்ளம்ஸ் அத விட்டா ப்ராசஸையும் பிசினஸ்லயும் நீங்க வச்சுக்கோங்களேன். இண்டஸ்ட்ரியில என்ன நடக்குது? ஃபேக்டரியில என்ன நடக்குது? மெஷின்குள்ளார என்ன நடக்குது? அதையும் நீங்க வந்து எஃபிஷியன்சி, ஆ ப்ராஃபிட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பிசினஸ் ரிலேட்டடா வந்து வச்சுக்கணும். சோசியலா சில விஷயங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இருக்கு.
ஃபார் எக்ஸாம்பிள் மக்களோட சென்டிமெண்ட் எப்படி இருக்கு, அவங்க எந்த மாதிரி பிஹேவியர் சேஞ்ச் ஆயிருக்கு மார்க்கெட்ஸ்ல, எக்கனாமிக் பிஹேவியர் எப்படி மாறி இருக்கு, அப்படி இருக்கிறதுக்கும் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ், டேட்டால இருந்து பண்ற மெத்தட்ஸ், எம்பிரிக்கல் ரிசர்ச் மெத்தட்ஸ் எல்லாமே அவங்க ஃபாலோ பண்ணாங்க. ஆனா அவங்க ஸ்பெசிஃபிக்கா, நான் எக்கனாமிஸ்ட், ஏன்னா நான் ஜஸ்ட் வெறும் டேட்டாவை மட்டும் இது பண்றது இல்ல, வெறும் ஏதோ ஏனோ தானோன்னு மட்டும் நான் பண்றது இல்ல, நான் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை டிசைன் பண்றேன். ஒரு ஒரு என்ன சொல்றது, எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் எனக்கு தெரியும், இப்படிதான் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு அவங்களுக்கு என்ன அந்த சப்ஜெக்ட் நாலேஜும் இருக்கு. அது எப்படி இந்த டேட்டாவோட கம்பைன் பண்ணலாம் அப்படிங்கிறதும் அந்த எக்கனாமிஸ்ட்க்கு இருக்கிறதுனால அவங்க எக்கனாமிஸ்ட் ஆர் எக்கனாமெட்ரிஷியன்ஸ் அப்படின்னே அவங்க வச்சுக்கிட்டாங்க. பட் ஆனா அவங்க பண்றதும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டேட்டா சயின்ஸ் ஜாப் தான். ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஆங்க்ரஸ்ட்னு வந்து ஒரு நோபல் பிரைஸ் வின் பண்ண ஒரு எக்கனாமிஸ்ட் இருக்காரு. அவர் சொல்றாரு என்னன்னா, எக்கனாமெட்ரிக்ஸ் தான் ஒரிஜினல் டேட்டா சயின்ஸ். ஏன்னா அவங்க தான் ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன வேலைன்னா, மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய சில பண்பு நலன்கள் எல்லாம் வந்து டேட்டால கேப்சர் பண்ணி, மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் கேப்சர் பண்ணி, அவங்க சந்தோஷமா இருக்காங்களா, இந்த சந்தோஷமா இருக்காங்களா, அதுக்கு என்ன காரணம், அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லையா, வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறதுக்கு என்ன காரணம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ஆன்சர் பண்ணாங்க எக்கனாமிஸ்ட். அதுல ஒரு 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 குறிப்பிட்ட ஆட்கள் தான் என்னன்னா எக்கனாமெட்ரிஷியன்ஸ். ஏன்னா எக்கனாமெட்ரிக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா டேட்டா, அதுல எம்பிரிக்கல் ரிசர்ச் பண்றது. ஏன்னா எக்கனாமிக்ஸ்ல நிறைய இருக்கு. மேக்ரோ எக்கனாமிக்ஸ்லாம் சொல்லுவாங்க, ஒரு நாடு எப்படி நல்லா இருக்கு, ஜிடிபி எப்படி வளருது போகுது. பட் ஆனா அதுல மைக்ரோ எக்கனாமிக்ஸ் லெவலுக்கு வரும்போது என்னன்னா, என்ன மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற லெவலுக்கு அவங்க பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ அதனால அவர் சொல்றாரு, நோபல் பிரைஸ் வாங்கினவரு, எக்கனாமெட்ரிக்ஸ் தான் ஒரிஜினல் டேட்டா சயின்ஸ். ஏன்னா அதுதான் ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து இந்த டேட்டால இருந்து ரீசன் அவுட் பண்றது எல்லாமே பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா டேட்டா சயின்ஸுக்கு காமனா பாத்தீங்கன்னா இதுதான். சோஷியல் ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் தான் சோஷியல் ப்ராப்ளம்ஸ் பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸை டேட்டா வச்சு சயின்டிபிக்கல் மெத்தட்ஸ்ல எப்படி சால்வ் பண்ணலாம். ப்ராப்ளம் சால்விங், வாட் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், பிஸ்னஸ் ப்ராப்ளம்ஸ், சோஷியல் ப்ராப்ளம்ஸ். கன்சிடர் இந்த ஹெல்த் ரிலேட்டடானது, பேங்கிங், எல்லாமே இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்றுல வந்துடும், பிஸ்னஸ் ஆர் சோஷியல். அதுக்கு மேத்தமெட்டிக்கல், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மெஷின் லேர்னிங் கைண்ட் ஆஃப் டூல்ஸ்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சு அவங்க சால்வ் பண்றாங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜி டெரைவ் பண்றாங்க, ஒரு எக்ஸலன்ஸ் கொண்டு வராங்க. சரியா? ஸோ இதுதான் இந்த டேட்டா சயின்ஸ்ல நடக்குது. ஸோ இப்போ நீங்க ஒரு ஒர்க் அவுட் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கோம்ல, 1.5 மணி நேரம் கிட்டத்தட்ட பேசியிருக்கேன். ஆக்சுவலி இந்த மாதிரி தமிழ் யூடியூப்ல யாருமே பேசல. டு பி ஹானஸ்ட், நீங்க என்ன செக் பண்ணி பாருங்க. ஓகே, பொறுமையா இதை வந்து ஒரு படம் மாதிரி சும்மா என்ன சொல்லுவேன்னா போட்டு விட்டுருங்க. என்ன சொல்றது, குளிக்கும் போது, படுத்திருக்கும் போது, தூக்கம் வரலையா, அதை போட்டுட்டு சும்மா கேட்டுக்கிட்டே இருங்களேன். உங்களுக்கே ஒரு வியூ கிடைக்கும். இத்தனை பேசிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் பாயில் ஆகி இந்த மாதிரியான லட்சியங்கள்ல, இந்த மாதிரியான செயல்பாடுகள்ல, இந்த மாதிரியான டூல்ஸ், அதாவது ஒரு என்ன சொல்றது, எக்யூப்மெண்ட்ஸ், மெத்தட்ஸ் அங்கதான் வந்து நிக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இதுல எனக்கு இது செட் ஆகுதா, செட் ஆகலையா, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா இல்லையா அப்படிங்கிறதும், நம்ம இவ்வளவு சொன்னோம் இல்லையா, இப்படிதான் ஒரு லாஜிக்கு வராங்க, அதை டெவலப் பண்றதுக்கு மேக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டியை யூஸ் பண்றாங்க, இவ்வளவு இருக்கா அப்படின்னா ஓகே, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா நம்ம போய் பார்ப்போமே ஸ்கூல் லெவல்ல என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு போய் பார்த்து, உங்களுக்கு ஒரு ஆசை, அது ஒரு கியூரியாசிட்டி, ஆர்வமா உருவாகுது அப்படிங்கும் பொழுது, நீங்களா தானா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா தேட ஆரம்பிப்பீங்க, அதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸை படிக்க ஆரம்பிப்பீங்க, அந்த புரிதலை வளர்த்துக்க ஆரம்பிப்பீங்க. ஓகே, சும்மா பைத்தன் படிங்க அப்படிங்கிறது வந்து சொல்லப்போனா அதுல என்ன இருக்குன்னு தெரியல, அதெல்லாம் ஒரு டூல். சரியா? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா என்ன பண்றாங்க, எப்படி பண்றாங்க, ஏன் பண்றாங்கன்னு அது தெரியும். அது தெரிஞ்சாதான் அதை எப்படி வந்து இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல கம்ப்யூட்டர்ல பண்ணலாம் அப்படிங்கிறது. இப்ப நிறைய வந்துருச்சு, கோடிங் கத்துக்கிறதுலாம் ரொம்ப சிம்பிள் ஆயிருச்சு. பட் ஆனா வந்து நிறைய பேர் தடுமாறுது என்ன தெரியுமா, ஒரு ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அது கஸ்டமருக்கு இதுதான் தேவை, இந்த வேலையை முடிக்கணும்னா இப்படிதான் நம்ம அப்ரோச் பண்ணணும், அது யாரும் பண்றது இல்ல. அகைன் இன்னும் சொல்ல போனா டேட்டா சயின்ஸ் லேர்னிங் பண்றாங்க இல்லையா நிறைய பேரு, அவங்க நான் சொன்னால இந்த மெஷின்ங்கிறது ஒண்ணு ஜென்ரலைசேஷன் பண்ணணும், மெமரைசேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது இல்லையா, அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லி தரவங்களும் என்ன பண்றாங்கன்னா, மக்கள் கிட்ட, அதாவது கத்துக்கிறவங்க கிட்ட எப்படி இந்த ஜெனரலைசேஷன்ங்கிறத கொண்டு போகலாம் அப்படின்னு இல்லாம, ஓகே கண்ண மூடிட்டு சொன்னா பைத்தான் படிங்க,
அடுத்து ஸ்டாட்ஸ் படிங்க. அதுக்கப்புறம் இந்த மாடல பண்ணுங்க. ஒரு 10 மாடல் பில்ட் பண்ணுங்க. சொல்லிக்கோங்க. டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்ட்டு என்ன சொல்றது? ஆ சும்மா ஒரு ஃபால்ஸ் ஹோப் குடுக்குறாங்க. நான் ஹோப்லாம் குடுக்க விரும்பல. நான் என்ன பண்ண விரும்புறேன்னா, ஒரு ட்ரிகர் பண்ண விரும்புறேன். இதெல்லாம் தான் இது. இப்படியெல்லாம் தான் நடக்கும். உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் நான் உருவாக்க விரும்புறேன். அந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு என்ன சொல்றது? "அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கொரு காட்டில் பொந்தினை வைத்தேன் வெந்து தணிந்தது காடு." அப்படியே போயிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ நான் வந்து ஒரு ரீசன் அக்னி குஞ்சு ஒரு என்ன சொல்ல ஒரு ஃபயர் வந்து ஐ ஃபவுண்ட் அவுட் தட் ஃபயர் நீட் ஆஃப் த ஃபயர். ஏன்னா நெறைய பேரு உங்கள ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க. உங்களுக்கு கரெக்ட்டா சொல்லி தரல. ஐ கேன் ஓப்பன்லி சே தட் பிகாஸ் ஐ ஹேவ் சச் கிரெடென்ஷியல்ஸ் ஆல்சோ லைக் ஐம் நாட் லைக் ஜஸ்ட் வந்து ஏதோ ஒரு யூடியூப பார்த்துட்டு, ஏதோ ஒரு இத பார்த்துட்டு ஐ கிளைம் மை செல்ஃப் ஐ வொர்க்ட் ஆன் டிஃபரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அண்ட் தென் ஐ ஹவ் டெவலப்ட் மை ஓன் இன்ட்யூஷன் அண்ட் என்ன சொல்றது? ஓகே இதெல்லாம் கத்துருக்கேன். இன்னும் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். டெய்லியும் பேப்பர்ஸ் படிக்கிறது, மேத்தமெட்டிக்ஸ்ல என்ன பண்ணலாம்? ஒரு ப்ராப்ளம்ஸ் எப்படி சிம்பிளா ரெப்ரசன்ட் பண்ணலாம்? அப்படின்ட்டு வந்து கன்டின்யூ டூ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது, ஆ நான் சொல்றதெல்லாம் ஒண்ணுதான். ஃபர்ஸ்ட் இந்த தான் ஒரு ஃபயர உருவாக்குங்க. அக்கினி கொஞ்சொன்று காணீர் அதை ஆங்கொரு நெஞ்சில் பொந்திடை வைப்பீர். அதாவது உங்களோட மனசுக்குள்ளார அந்த ஃபயர வையுங்க. வெந்து தணிந்தது காடு. அதாவது உங்களோட கியூரியாசிட்டிங்கிறது ஒண்ணு உருவாகணும். அது உருவாகும் பொழுது தான் அந்த தேடல்னு வரும். சரியா? வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க படிக்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா, சி இந்த இடத்துல இருந்து சொல்றேன் என்னன்னா, ஹியூமன் பிஹேவியர் சைக்காலஜி இருக்கு இல்லையா? அது ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். சரியா? அதுல ஒரு விதம் தான் இந்த கலர் கலரா என்ன சொல்றது? அது இதுன்னு காட்டுறது. இப்ப நீங்க ஒரு விஷயத்த கத்துக்கணும்னு வச்சுக்கிறீங்க. சரியா? ஒரு விஷயத்த கத்துக்கணும்னு நெனைக்கிறீங்க. அதுக்கு என்ன தேவைப்படும்? ஒரு நல்ல ரிசோர்ஸ் தேவைப்படும். ஒரு நல்ல என்ன சொல்றது? ஒரு டைரக்ஷன் தேவைப்படும். ரிசோர்ஸ் அப்டின்னா, என்னெல்லாம் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம்? எங்கெல்லாம் போய் படிக்கலாம்? டைரக்ஷன்ங்கும்போது இத எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்? நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்ன பண்ணலாம்? எதெல்லாம் பண்ணக்கூடாது? அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்படும். இன்னொன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியா இருக்கணும். ஈஸியா இருக்கணும். இப்ப நான் வந்து அ என்னோட மத்த வீடியோஸ்ல போனீங்கன்னா, இங்கிலீஷ்ல ஏதேதோ பேசியிருப்பேன். இப்போ வந்து இது வந்து தமிழ் பீப்பிள்க்கு இன்னும் பேரண்ட்ஸ்க்கு புரிய வைக்கணும். டிரான்சிஷன் கரியர் டிரான்சிஷன் ஒரு வேலையிலருந்து இன்னொரு வேலைக்கு வரணுங்கிறவங்க தெரிஞ்சுக்கணும். ஸ்கூல் பசங்க இன்னொன்னு விழிப்புணர்வு அவேர்னஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் இது பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கோ, எனக்கோ பின்னாடி நான் வந்து பேக்கிரவுண்ட கலர் கலரா விடணும்னு ஒரு அ அ தேவையோ, இல்ல நான் அப்படி பேசும்போது பின்னாடி வந்து சக் 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 கிளிக் பண்றதோ, இது எதுக்கு உங்களுக்கு தேவைப்படும்னு நீங்க நினைக்கிறீங்க? இதனால ஏதாவது லெட்ஸ் சே ஃபியூச்சர்ல நானுமே கூட பண்ணலாம். பட் ஆனா நீங்க இது ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா திங்க் பண்ணி பாருங்களேன். இது நமக்கு எதுக்கு தேவைப்படும்? ஜஸ்ட் லைக் தட் நான் வந்து அழகா ரெக்கார்ட் பண்றேன். நம்மளால என்னுடைய உணர்ச்சிகள நான் ஐ மீன் என்னுடைய உணர்வுகள காட்ட முடியுது. உங்களால அத புரிஞ்சுக்கவும் முடியுது. ஓகே இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்றான், இந்த இடத்துல இன்ட்ரஸ்டிங்கா இருக்குன்னு சொல்றான். இந்த பாஷைய தான் நமக்கு தெரிஞ்ச மொழிய தான் பேசுறான். அப்படிங்கும் பொழுது, நீங்க ஏன் ஏமாறணும்? இது 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 வந்து ஏமாறணும்னு சொல்றேன். இன்ஃப்ளூயன்ஸ் ஏன் ஆகணும்? 2 விஷயம் இந்த இடத்துல. கத்துக்கணும் அப்படின்னா, நீங்க யார்கிட்ட இருந்து கத்துக்கணும் அப்படின்னா, ஒரு எஜுகேட்டர் கிட்ட இருந்து கத்துக்கணும். ஆ ஒரு ரிசர்ச்சர் மேபி என்ன எஜுகேட்டர்ன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல டூவர் அப்படின்னா, இந்த வேலைய இவரு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவருக்கு கொஞ்சம் ஐடியா இருக்கும் அப்படிங்கிறதும். பிளஸ் வந்து எஜுகேட்டர்ன்னு வச்சுக்கோங்க. கத்துக் குடுக்கணும் அப்படிங்கிறதுல பார்க்கக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிறது. அவங்க கிட்ட இருந்து கத்துக்கணும். சும்மா உங்கள வந்து ஒரு கோர்ஸ நான் விக்கணும். ஆர் உங்ககிட்ட வந்து ஒரு விஷயத்த வந்து அ சும்மா கடமைக்கு பிரசன்ட் பண்ணணும். சோ தட் எனக்கு இந்த வியூஸ் கிடைக்கும். அதுலருந்து நெக்ஸ்ட் அதெல்லாம் எனக்கு கூட இருக்கலாம். ஆனா அது தட்ஸ் நாட் என்ன சொல்றது? ஒரு மெயின் மோட்டோ கிடையாது. டூ பி ஹானஸ்ட். அப்படி இருக்கவங்க கிட்ட நீங்க கத்துக்குங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க கத்துக்கணும் அப்படிங்கும் பொழுது இங்க கத்துக்கிட்டா உங்களால ஓ ஐ அம் நாட் சேயிங் நீங்க என்கிட்ட இருந்து தான் கத்துக்கணும்னு இல்ல. நீங்க எப்படி தேடணும்னு நான் சொல்றேன். சரியா?
இது வந்து காலேஜஸ்க்கும் நீங்க செட் பண்ணிக்கலாம். நீங்க காலேஜஸ் செலக்ட் பண்றீங்க, ஏஐஎம்எல் இதெல்லாம் காலேஜஸ் செலக்ட் பண்றீங்கன்னா, அங்க இந்த ஏஐஎம்எல் லெட்ஸ் சே டேட்டா சயின்ஸை எப்படி அவங்க பர்சீவ் பண்றாங்க, அவங்க எப்படி சொல்லி தராங்க, இல்ல அவங்க சும்மா வந்து ஏதோ பந்தா பண்றதுக்கு ஒரு கணக்கு காட்டுறதுக்கு ஒரு விளம்பரத்துக்கு வச்சிருக்காங்களா? ஸோ இதை நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், போர் அடிக்குது, குஷியா இருக்கணும் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரியான மீடியம், அதுக்கேத்த மாதிரியான சவுண்ட் எஃபெக்ட்ஸ், காட்சி, அதாவது விஷுவலைசேஷன்ஸ், கலர்ஸ் தேவைப்படும். ஒரு விஷயத்த கத்துக்கிட்டா போதும், இன்ஃபர்மேஷன் ஒண்ணு கிடைச்சா போதும் அப்படிங்கும் பொழுது அது உங்களுக்கு சர்வ் பண்ணா போதும். சரியா? ஏன்னா இது என்னுடைய அப்சர்வேஷன். இதை நான் மேபி இன் ஃபியூச்சர்ல ப்ரூவ் கூட பண்ணலாம். இந்த கண்டென்ட் தப்பாக சொல்லி கொடுத்தாலும் வியூஸ் அதிகமா போறதுக்கு காரணம்னா அந்த பிரசன்டேஷன் மட்டும்தான் அந்த இடத்துல. அழகா தெரியுது, நல்ல லைட்டிங் இப்போ ஆக்சுவலி நான் வந்து ஐபோன் கேமரால வந்து சும்மா போன் அப்படி லேண்ட்ஸ்கேப் வச்சு இது பண்ணிட்டு இருக்கேன். வாய்ஸ் நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன மென்டல் மாடல்ஸ் சொல்றது கன்வே. ஐ ஹோப் நீங்க இந்த 145th சார் 1 hour 45 minutes நீங்க வந்திருந்தீங்கன்னா தேங்க்ஸ். இதுவரை ஈவன் நீங்க 5 minutesல போயிருந்தீங்கனாலும் சரி, ஐ மீன் 5 minutesல போயிருந்தா நீங்க இங்க சொல்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. பட் ஆனா ஓகே 1 hour 45th minutesக்கு நீங்க வந்திருந்தீங்கன்னா தேங்க்ஸ். யூ ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம் அண்ட் யூ டெவலப் வெரி குட் அண்டர்ஸ்டாண்டிங் ஐ சே. பிகாஸ் நீங்க மெதுவா போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். நான் ஒரு கதை சொல்ற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். ஓகே, இதுக்கு அடுத்த ஸ்டெப்பா நீங்க வந்து இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க, கூகுள் பண்ணி பாருங்க. சரியா? உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் புலப்படும். நீங்க இதை எக்ஸ்ப்ளோரோ கூகுளோ கூட பண்ண தேவையில்லை. சரியா? தேட கூட தேவையில்லை. அதாவது யோசிச்சு பார்த்தா கூட போதும். இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம சொல்றோம். ஏன்னா நம்மள சுத்தி எல்லாம் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியுது. ஸோ அங்க இது எப்படி ஒர்க் ஆகும், என்ன தேவைப்படும், ஆர் நீங்க வெறும் மனித இயல்புகளை மட்டுமே வச்சு பாத்தீங்கன்னாலுமே எப்படி இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் உடனே ஆன்சர் பண்றாங்க, எப்படி இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் அவனுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ரொம்ப பெரிய வொக்காபுலரி கிடையாது. சிலர்லாம் இன்னும் ரொம்ப நல்ல செழிப்பான வொக்காபுலரி வச்சிருப்பாங்க, வார்த்தைகள்லாம் வச்சிருப்பாங்க. அவங்க எப்படி? ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அது இந்த லேர்னிங்ல நடந்திருக்கும் அவங்களுக்கு. லேர்னிங் இன் த சென்ஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க கத்துக்கிறதுல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். சரியா? அந்த மாதிரி போடுங்க, ரிஃப்ளெக்ட் பண்ணி பாருங்க, அப்புறம் தேடுங்க, படிங்க, அப்புறம் இன்ட்ரெஸ்ட் கியூரியாசிட்டியை வளர்த்துக்குங்க. அதான் நான் சொல்றேன். அந்த கினி குஞ்ச் அதை வளர்த்துக்கோங்க. அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நீங்களே வந்து இதுதான்டா எனக்கு தேவையான கண்டென்ட் கத்துக்கிறதுக்கு, இததான் நான் படிக்கணும், இதுதான் எனக்கு தேவை அப்படிங்கிறது உங்களால நீங்களே முடிவு பண்ண முடியும். ஓகே, ஸோ வித் திஸ் இதுவரையிலும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய விஷயங்கள் நான் வந்து தமிழ் கம்யூனிட்டிக்காக கன்வே ஐ மீன் கண்டென்ட் கிரியேட் பண்ணணும்னு பிளான் பண்றேன். ஸோ ஆக்சுவலி வந்து இங்க இந்த இடத்துல என்ன ஒரு கன்சர்ன் அப்படின்னா, லெட்ஸ் சே நான் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாம அப்படியே ஒரு ஃப்ளோல ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இதை யாரும் பார்க்கலைன்னா நானும் ஒரு ஹியூமன் பீயிங் தான், ரைட்? எனக்கு ஒரு பிஹேவியர்னு ஒன்று இருந்திருக்கும், அது என்ன ஒன்று இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் இல்லையா? ஏன்னா எல்லாருமே ஒவ்வொருத்தரும் மாறி மாறி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி தான் ஹியூமன்ஸ். இந்த இன்ட்ராக்ஷன்ங்கிறது ஒரு கட்டத்தில் இன்ஃப்ளூயன்ஸா மாற ஆரம்பிச்சு. இப்போ நான் வந்து டெலிபரேட்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலினாலும் நான் பேசக்கூடிய விதமோ இல்ல வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணக்கூடியதோ நான் கொடுக்குற கண்டென்ட்டோ உங்களை இன்ஹெரண்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ வந்து இந்த வீடியோ வந்து பெருசா ரீச் ஆகல அப்படின்னா இது என்ன புலம்புறான்னு நினைக்கலாம். பட் ஆனா திஸ் இஸ் வாட் லைக் ஹியூமன்ஸோட நேச்சர். நான் ஏன் சொல்றேன்னா இது எல்லாமே இன்டர்கனெக்டட். டேட்டா சயின்ஸா இருக்கட்டும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்துலயும் ஹியூமன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஸ்டடி பார்ட்டா ஒன்று இருக்கு. ஸோ அப்போ இது பெருசா ரீச் ஆகலைன்னா மேபி சம்டைம்ஸ் இது என்ன டிமோட்டிவேட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு சிக்னல் வரலாம், ஒரு ட்ரிகர் வரலாம். மேபி என்னோட இன்னொரு ட்ரிகர் என்ன அப்படின்னா 2 மணி நேரம் பேசிட்டேன், ஐ ஃபீல் ஹாப்பி, ஐ ஐ ஐ ஃபீல் சாட்டிஸ்ஃபைட். 10 பேராவது பார்ப்பாங்க, ஃபீல் சாட்டிஸ்ஃபைட். அந்த 10 பேர் ஒரு 10 மேபி இன்னொரு 10 பேர் கூட சொல்லலாம், தட்ஸ் ஃபைன், ரைட்? மீன்
மை கண்டென்ட் இஸ் தேர், somehow it will go to right people. அண்ட் அட்லீஸ்ட் ஃபார் மை செல்ஃப் லைக் ஓகே இதெல்லாம் நான் ஒரு நாள் சொல்லணும், இதெல்லாம் நான் வந்து இது வந்து ஒரு ரேண்டிங் வெண்ட் அவுட் பண்ணணும் கூட வச்சுக்கோங்க, எல்லாம் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணேன். ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட். இன்னும் வரக்கூடிய வீடியோஸ்ல நான் நிறைய விஷயங்களை வந்து ஃபார்மலா, இன்ஃபார்மலா, ஸ்டோரியா, லெக்சர்ஸா, செமினார்ஸா, டிஃப்ரெண்ட் ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி கொண்டு போக முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் மேத் உங்களுக்கு சொல்லி தரணும், இல்லை வந்து சில அல்காரிதம் சொல்லி தரணும்னா தட் வில் பி லைக் அ செமினார் ஃபார்மேட் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க, லேர்ன் பண்ணுங்க, யோசிச்சுக்கிட்டே இருங்க, கான்வர்ஸ் பண்ணுங்க, டவுட்ஸ்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.